ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 2014ல ரிலீஸ் ஆன டிரெக்ட் டு கானனோட 18வது மூவியான டைமென்ஷனல் ஸ்னைப்பர்ன்ற மூவியோட எக்ஸ்பிளேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். சோ நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி டிரெக்ட் டு கானனோட ஃபர்ஸ்ட் 17 மூவியை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன். அது போக நம்ம சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட்ல வந்து டிரெக்ட் டு கானன் தமிழ் மூவி கலெக்ஷன் சொல்லி தனியா ஒரு லிஸ்ட் ஒன்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்காதவங்க அதுல வந்து செக் பண்ணிட்டு வாங்க. சோ இந்த மூவி பாத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காவும் விறுவிறுப்பாவும் இருக்கும். சோ மிஸ் பண்ணாம பாருங்க. சோ நம்ம மூவிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மூவில புதுசா அறிமுகப்படுத்த போற கேரக்டர்ஸ் பத்தி லைட்டா ஒரு இன்ட்ரோக்குள்ள போயிடலாம். சோ இவரோட பேர் வந்து ஜேம்ஸ் பிளாக், இவரோட பேர் வந்து ஆண்ட்ரூ கமேல், இந்த லேடியோட பேர் வந்து ஜோடி ஸ்டாலின், இவரோட பேரு அகாய் சுய்ச்சி. இவங்க 4 பேருமே கானனை தவிர்த்து பிளாக் ஆர்கனைசேஷனை பத்தி தெரிஞ்சு அவங்களை எதிர்க்கிற FBI ன்னு சொல்லக்கூடிய ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனை சேர்ந்த மெம்பர்ஸா இருப்பாங்க. அதுல அகாய் சுய்ச்சின்ற நபர் வந்து FBI ஏஜென்ட்லயே ஒரு தலை சிறந்த ஸ்னைப்பரா இருப்பாரு. அவரோட குறிக்கோளே பிளாக் ஆர்கனைசேஷனை எதிர்க்கிறது தான். அது போக முக்கியமான கேரக்டர்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா மசுமி சீரா, இவங்க வந்து ரான் அப்புறம் சினிச்சியோட கிளாஸுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்ட ஒரு ஸ்டூடெண்டா இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையுமே தன்னை ஒரு டிடெக்டிவ்னு சொல்லி பெருமை பீத்துற ஒரு நபரா இருப்பாங்க. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா சுபாரு ஒக்கியா, இவர் வந்து இன்ஜினியரிங் போஸ்ட் கிராஜுவேட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்டா இருப்பாரு. இவர் வந்து நம்ம ஆகாசா வீட்டுக்கு பக்கத்து வீடான நம்ம சினிச்சி வீட்ல வாடகைக்கு கூடியிருக்க ஒரு நபரா இருப்பாரு. பட் ஆனா இவரோட உண்மையான ஐடென்டிட்டி மர்மமான ஒரு விஷயமா இருக்கும். சரி, நம்ம மூவிக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல பாத்துக்கிட்டீங்கன்னா டோக்கியோல வந்து புதுசா ஓபன் செய்யப்பட்ட பெல்ட்ரி டவரை காட்டுறாங்க. சோ அங்க இருக்க சொனோகோ வந்து இந்த பெல்ட்ரியை கட்ட உதவுனதே எங்க சுசுகி கார்ப்பரேஷன் தான் அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து வாவ் சூப்பர் சொனோகோ, இங்க இருந்து வியூ பார்க்க அருமையா இருக்கு, எங்களை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றப்ப அந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஜென்டா, ஐமி, மிட்சுகி, கானன், ஹைபரா, ஆகாசா எல்லாருமே இருக்காங்க. சொனோகோ வந்து இந்த ஓபனிங் செரிமனிக்கு இத கட்ட ஹெல்ப் பண்ணவங்கள வர சொன்னாங்க, அதனால தான் அவங்க எல்லாரையுமே இன்வைட் பண்ணேன் அப்படின்னு சொல்றப்ப அங்க இருக்க ஜென்டா, ஐமி, மிட்சுகி வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் கானன் வந்து சொனோகோ மறுபடியும் பெருமை பீத்த ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அதே டைம் மோரிசன் அங்க வராரு. சரி நம்ம இங்க இருந்து போகலாம் அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து அப்பா நம்ம இப்பதானே இங்க வந்தோம் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து இவ்வளவு உயரத்துக்குள்ள என்ன கூட்டிட்டு வந்து என்ன இப்படி இம்சை பண்ணிக்கிருக்காங்களே அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து அப்பா இங்க வந்து பாருங்களேன் சூப்பர் வியூவா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து உயரத்தெல்லாம் முட்டாள்கள் தான் ரசிப்பாங்க, நான் முதல்ல இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து அப்பா உங்களுக்கு உயரம்னா பயம் தானே அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து என்னது எனக்கா வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து அப்ப கொஞ்சம் லைட்டா கீழே குனிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து கீழே பாக்குறாரு. சோ பாத்துக்கிட்டீங்கன்னா அவர் ஒரு கிளாஸ் மேல நிக்கிறது தெரியுது, கீழே எந்த விதமான ஃப்ளோரும் இல்ல. சொன்னே மோரிசன் வந்து என்னது கண்ணாடி மேல நிக்கிறேனா, கீழே எந்த ஃப்ளோரும் இல்லையா, என்னோட உயிருக்கு ஆபத்து, எனக்கு ஆபத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேகமா அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு ஒரு லிஃப்ட்டுக்குள்ள ஓடி போயிட்டாரு. அது பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த பெல்ட்ரியோட டாப்புக்கு கொண்டு போற ஒரு லிஃப்டா இருக்கும். சோனியா மோரிசன் வந்து என்னோட கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கி இருக்காரு. அதே சமயம் ரான் வந்து சாரி சொனோகோ அப்படின்னு சொல்றப்ப சொனோகோ வந்து பரவாயில்ல உங்க அப்பாவை பத்தி தான் தெரிஞ்ச விஷயம் தானே, சரி வா நம்ம போய் வியூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து அது என்ன பில்டிங் அப்படின்னு சொல்றப்ப சொனோகோ வந்து எது அந்த சிறுசா இருக்க பில்டிங்கா, அது வந்து அசாகுசா ஸ்கை கோர்ட், அதுக்கும் சுசுகி கார்ப்பரேஷனுக்கும் எந்த விதமான கனெக்ஷன்ஸும் கிடையாது, இந்த டவர் கட்டுறதுக்கு முன்னாடி அந்த பில்டிங் தான் ரொம்ப பெரிய பில்டிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்றப்ப ஜென்டா வந்து அப்பனா அதுல ஜெயிச்சது பெல்ட்ரி தான் அப்படின்னு சொல்றப்ப அயூமி வந்து அங்க ரிவர் கிட்ட பல பிரிட்ஜஸ் இருக்கே அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து ஆமா அது வந்து சுமிடா ஏரி, அந்த ப்ளூ கலர்ல ஒரு பாலம் இருக்கே அது வந்து கோமாகாடா பிரிட்ஜ், ரெட் கலர்ல ஒரு பாலம் இருக்கே அது வந்து அசுமா பிரிட்ஜ், அதுக்கு பக்கத்துல ரயில்வே பிரிட்ஜ் கூட இருக்கு, அது டொரோ பெல்ட்ரி லைன்ல போகும் அப்படின்னு சொல்றப்ப மிட்சுகி வந்து அங்க பாருங்களேன் ட்ரெயின் கூட வருது சூப்பர் அப்படின்னு சொல்றப்ப மிட்சுகி வந்து எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா, நம்மளுக்கு சம்மர் ஹோம்வொர்க் கொடுத்திருக்காங்கல்ல அதுக்கு நம்ம இந்த ப்ராஜெக்டே பண்ணிடலாம், இந்த பெல்ட்ரியை சுத்தி இருக்க பில்டிங்ஸ் வந்து மினியேச்சரா நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றப்ப ஜென்டா வந்து சூப்பர் ஐடியா மிட்சுகி அப்படின்னு சொல்றப்ப அயூமி வந்து நம்ம ஹைபரா கானனோட சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்றப்ப ஹைபரா வந்து நான் உங்க கூட வரேன் நம்ம சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்றப்ப கானன் ஷாக் ஆயிடுறான். அதே சமயம் அயூமி வந்து அப்ப நம்ம நிறைய போட்டோஸ் எடுத்தாக்கணும் அப்படின்னு சொல்றப்ப ஜென்டா வந்து அப்பனா நம்ம வீடியோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப சொன்னே ஹைபரா வந்து கானன் நான் இந்த பெல்ட்ரியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன், அதனால தான் அவங்களோட ஹோம்வொர்க்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றப்ப கானனுக்கு பக்கத்துல இருக்க ஒரு நபரை காட்டுறாங்க. அவர் வந்து ப்ராப்பர்ட்டி செல்லரா இருக்காரு. அவர் வந்து அதோ அங்க ஒரு எல்லோ கலர் பில்டிங் இருக்குல்ல அது 30 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது தெரியுமா, அதுக்கு நான் 5 ஸ்டார் ரேட்டிங் தருவேன் அப்படின்னு சொல்றப்ப அந்த வெளிநாட்டு வயசான கப்பிள்ஸ் வந்து ஓ அப்படியா அது உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிருக்காங்க. அதே சமயம் கானன் வந்து இவன் என்ன பச்சையா புழுகிக்கு இருக்கான், அதை பார்த்தா 30 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பில்டிங் மாதிரியா தெரியுது அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அதே டைம் அந்த டவர்ல இருக்க ஒரு பில்லருக்கு பின்னாடி யாரோ ஒரு லேடி வந்து மறைஞ்சிருந்து யாரையோ வாட்ச் பண்றது தெரியுது. அதே டைம் கானன் வந்து ஆப்போசிட்ல இருக்க பில்டிங்கை பார்க்கறான். சோ அங்க ஏதோ ஒரு மினுமினுக்கிறது மாதிரி தெரியுது. அதே டைம் அந்த பில்டிங்ல வந்து ஒரு ஸ்னைப்பர் இருக்கிறது தெரியுது. சோ அவன் வந்து தன்னோட ரைஃபிள் மூலமா ஒரு ஷூட் பண்றான். சோ அது சரியா நம்ம கானனுக்கு பக்கத்துல இருக்க அந்த ப்ராப்பர்ட்டி செல்லரை வந்து ஷூட் பண்ணிடுது. அவர் அந்த இடத்துல இறந்தும் போயிடுறாரு. சோ அதை பாக்குற ரான் வந்து பயங்கரமா ஷாக் ஆகி அலறான். சோ கானன் வந்து அது ஸ்னைப்பர் எல்லாரும் கீழே படுங்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அவனோட கண்ணாடியை வந்து ஜூம் பண்ணி பார்க்கறான். சோ அந்த இடத்துல ஒரு ஸ்னைப்பர் இருக்கிறத கானன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறான். அதே சமயம் கானன் வந்து ஆகாசா உங்களோட கார் கீயை கொடுங்க, நான் ஸ்கேட் போர்டு எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கீயை வாங்கி அங்கிருந்து வேக வேகமா ஓடிக்கி இருக்கான். அதே சமயம் மறைஞ்சிருந்து வாட்ச் பண்ண அந்த லேடியோ அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே சமயம் அந்த ஸ்னைப்பர் வந்து அந்த இடத்துல ஒரு டைஸும் ஒரு புல்லட்டோட ஷெல்லையும் வச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க.
கிளம்பிடுறான். சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கானன் வந்து ஸ்கேட் போர்ட் எடுத்துட்டு பயங்கர வேகமா போய்க்கு இருக்கான். இவ்வளவு தூரத்துல இருந்து துல்லியமா ஷூட் பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா அது பிளாக் ஆர்கனைசேஷன்ஸ் சேர்ந்த மெம்பர்ஸா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அவனோட மொபைலை எடுத்து அந்த ஸ்னைப்பர் இருந்த பில்டிங்கோட லொகேஷன் வந்து பாத்துக்கிட்டே போய்க்கு இருக்கும்போது டப்புன்னு ஜம்ப் பண்றான். கம்பியில வந்து ஸ்கேட் போர்ட் தட்டி அவன் கையில இருக்க போன் வந்து மிஸ் ஆயிடுது. அதே சமயம் கானனுக்கு முன்னாடி வந்து ஒரு கார் பயங்கர வேகமா வந்து இருக்கு. சோ கானன் வந்து தன்னோட ஷூவை வந்து பவர் அப் பண்ணிட்டு கையை கீழே அமுக்கி அவன் ஜம்ப் பண்ணி பக்கத்துல இருக்க லேக் சைடு இருக்க ரோட்ல வந்து ஸ்கேட் போர்ட் மூலமா பயங்கர வேகமா போய்க்கு இருக்கான். சோ கானன் வந்து தூரத்துல இருக்க அந்த ஸ்னைப்பர் இருந்த பில்டிங்கை வந்து பாத்துடுறான். அதே சமயம் ஸ்னைப்பர் வந்து அவனோட பைக் மூலமா வெளியில வந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிருக்கான். சோ கானன் வந்து அந்த பில்டிங் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் ஸ்னைப்பர் வந்து இவ்வளவு டிராபிக்ல எஸ்கேப் ஆகணும்னா கண்டிப்பா அவன் ஒன்னு நடந்து போகணும் இல்ல பைக்ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கண்ணாடி மூலமா செக் பண்ணும்போது தூரத்துல வந்து ஸ்னைப்பர் பேக்க போட்டு அந்த ஸ்னைப்பர் வந்து பைக்ல இருக்கத நம்ம கானன் கண்டுபிடிச்சிடுறான். சோ பின்னாடியே அவரை ஃபாலோ பண்ணிட்டு போய்க்கு இருக்கும்போது கானன் வந்து பேட்ஜ் மூலமா ஹைபராக்கு கால் பண்ணிருக்கான். நான் வந்து ஸ்னைப்பரை ஃபாலோ பண்ணிட்டு போய்க்கு இருக்கேன், நீ உடனடியாக ஆகாசாட்ட சொல்லி போலீஸை வந்து வர சொல்லு. அவனோட பைக்கோட நம்பர் வந்து சிஞ்சுகோ 3317. அவன் வந்து நார்த் மிட்சுமோடோரியில போய்க்கு இருக்கான் அப்படின்னு சொல்றப்ப பேட்ஜோட லிமிட் வந்து தாண்டனால கால் வந்து கட் ஆயிடுது. அதே சமயம் கானனுக்கு பக்கத்துல வந்து ஒரு லாரி அவனை இடிக்கிற மாதிரி வந்து இருக்கு. சோ கானன் வந்து அந்த லாரிக்கு அடியில போய் அவன் எஸ்கேப் ஆயிடுறான். அதே சமயம் ஸ்னைப்பர் வந்து உண்மையில போறதையும் நம்ம கானன் வந்து நோட் பண்ணிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய்க்கு இருக்கான். சோ ஸ்னைப்பர் வந்து நம்ம கானன் ஃபாலோ பண்ணிட்டு வரது தெரிஞ்சதும் நார்மல் ரோட்டுக்கு போயிடுறான். சோ திடீர்னு திரும்பி நம்ம கானனை வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். சோ கானனுக்கு பக்கத்துல வர கார்ல வந்து புல்லட் பட்டு கார் வந்து தடுமாறி நம்ம கானன் மேல விழுக போகுது. சோ கானன் வந்து பயத்துல உறைஞ்சு போய் நிக்கிறான். அந்த டைத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா பைக்ல வர ஒரு லேடி வந்து நம்ம கானனை காப்பாத்திடுறாங்க. சோ அவங்க நம்ம கானனுக்கு ஒரு ஹெல்மெட் கொடுக்கும்போது தான் தெரியுது அது மசுமி சீரான்னு சொல்லி. சோ கானன் வந்து நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்றப்ப மசுமி வந்து அதெல்லாம் நான் அப்புறமேல் சொல்றேன், என்ன நீ கெட்டியா பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்னைப்பரை ஃபாலோ பண்ணிட்டு பயங்கர வேகமா போய்க்கு இருக்காங்க. அதே டைம் பாத்துக்கிட்டீங்கன்னா டிராபிக் சிஸ்டம் ரூம்ல வந்து ஆபீசர்ஸ் எல்லாரும் இருக்காங்க. சஸ்பெக்டோட பைக் நம்பர் வந்து சிஞ்சுகோ 3317. அவன் இப்போ கோடாடோய் பிரிட்ஜ் தாண்டி சவுத் சைடுல இருக்க சுமிடா ரிவர் கிட்ட போய்க்கு இருக்கான் அப்படின்னு சொல்றப்ப உடனடியா பெட்ரோல் கார்ஸ் எல்லாம் அங்க போய் சேருங்க, அவனை உடனடியா அரெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதே சமயம் போலீஸ்கார எல்லாம் வேக வேகமா அவனை நோக்கி போய்க்கு இருக்கு. சோ கானன் வந்து மசுமி நீங்க வந்து பெல்ட்ரியிலேயே இருந்தீங்க அப்படின்னு சொல்றப்ப மசுமி வந்து ஆமா சுடப்பட்டு இறந்த நபரை வந்து இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக அவரை ஃபாலோ பண்ணிக்கிறேன், பட் ஆனா இப்படி நடக்கும் நான் எதிரே பார்க்கல அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அந்த ஸ்னைப்பர் வந்து அவனுக்கு பின்னாடி இருக்க எல்லா போலீஸ்காரையும் வந்து ஷூட் பண்ணிக்கிருக்கான். அதே டைம் ஸ்னைப்பர் வந்து குராமா பாலத்தை நெருங்கும் பொழுது ரெண்டு சைடும் வந்து போலீஸ்காரை வச்சு லாக் பண்ணிடுறாங்க. அதே சமயம் ஸ்னைப்பர் வந்து அவன் வச்சிருக்க ஒரு கிரானேடை வந்து தூக்கி போடுறான். சோ அங்க இருக்க போலீஸ்கார எல்லாமே வெடிச்சு சதறிடுது. சோ மசுமியும் கானன் வந்து ஜஸ்ட் மிஸ்ல உயிர் தப்பிடுறாங்க. சோ ஸ்னைப்பர் வந்து வேக வேகமா அந்த தீக்கு நடுவுல வந்து பைக்கோட ஜம்ப் பண்ணி நம்ம மசுமியை தாண்டி அதே சமயம் கானன் வந்து ஸ்னைப்பரோட பைக்ல ஒரு டிரான்ஸ்மிட்டரை தூக்கி போட்டு ஒட்ட வச்சிடுறான். சோ கானன் வந்து அவனோட பைக்ல வந்து என்னோட டிரான்ஸ்மிட்டரை போட்டிருக்கேன், நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கானனும் மசுமியும் ஸ்னைப்பரோட லொகேஷனை வந்து ட்ரேஸ் பண்ணிட்டு போய்க்கு இருக்காங்க. சோ திடீர்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த லொகேஷன் வந்து ஸ்டாப் ஆயிடுது. சோ கானன் வந்து அவன் கண்டிப்பா வேற ஒரு வண்டியில ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அதே டைம் அவங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு பிளாக் கலர் கார் வந்து அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்து இருக்கு. அதே டைம் ஸ்னைப்பர் வந்து கார்ல வந்து அவனோட பொருட்களை வச்சு பேக்கிங் பண்ணிருக்கான். சோ அந்த இடத்துக்கு வந்து மசுமியும் கானனும் வந்ததுக்கு அப்புறம் ஸ்னைப்பர் வந்து கன் எடுத்து மசுமியோட ஹெல்மெட்லயே வந்து ஷூட் பண்ணிடுறாரு. சோ மசுமி வந்து தடுமாறி கீழே விழுந்துடுறா. சோ கானனோட கால் வந்து பைக்ல வந்து மாட்டிக்குது. சோ ஸ்னைப்பர் வந்து நம்ம கானனை சுடுறதுக்காக கிட்ட வந்து இருக்கான். சோ அந்த சமயத்துல ஒரு கருப்பு கலர் கார் வந்து பயங்கர ஸ்பீடா வந்து இருக்கு. அதுல இருந்து FBI ஏஜென்ட் கமேல் வெளியில வராரு. சோ வெளியில வந்த அந்த கமேலோட முதுகுல வந்து ஸ்னைப்பர் வந்து 2 தடவை ஷூட் பண்றாரு. அதே டைம் கார்க்குள்ள இருக்க ஜேம்ஸ் வந்து ஸ்னைப்பர் வந்து போட்டோஸ் எடுத்துக்கிறாரு. சோ ஜோடி வந்து வேகமா கார்ல இருந்து இறங்கி அந்த ஸ்னைப்பரை வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அதுல இருக்க புல்லட்ஸ் வந்து ஸ்னைப்பரோட கார்ல படும் பொழுது கார்க்குள்ள இருக்க பல கிரானேட்ஸ் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடுது. சோ மிகப்பெரிய அந்த வெடி விபத்துனால அந்த ஸ்னைப்பர் வந்து கடல்ல வந்து தள்ளப்படுறாரு. சோ அதே சமயம் ஜாப்பனீஸ் போலீஸ் எல்லாம் வந்து சேர்ந்துடுறாங்க. சோ மசுமி வந்து நல்ல வேளை ஹெல்மெட் போட்டனால தப்பிச்சேன் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து கமேல் உங்களை ஷூட் பண்ணாங்களே உங்களுக்கு எதுவும் ஆகலையா அப்படின்னு சொல்றப்ப கமேல் வந்து நான் எப்பவுமே புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருப்பேன், அது எனக்கு உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப ஜோடி வந்து அவன் இந்நேரம் எஸ்கேப் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப கமேல் வந்து ஜப்பான் போலீஸ் இவ்வளவு லேட்டா வந்தனால நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, சீல்ஸுக்கு வந்து கடல் வந்து தோட்டம் மாதிரி அவனை பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து என்னது சீல்ஸா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா டோக்கியோ போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் காட்டுறாங்க. அங்க வந்து FBI மெம்பர்ஸ் இருக்காங்க. அதோட சேர்த்து நம்ம இன்ஸ்பெக்டர் மதுரே சாட்டோ சிராடோரி தகாகி சிபா ரான் கானன் மோரிசன் சொனகோ மசுமி எல்லாருமே இருக்காங்க. போட்டோஸை வச்சு பார்க்கும்போது அவன் ஒரு ப்ரொஃபஷனலான ஸ்னைப்பர்ன்றது தெரிய வருது அப்படின்னு சொல்றப்ப ஜேம்ஸ் வந்து அவனோட மூவ்மெண்ட்ஸை வச்சு பார்க்கும்போது அது கண்டிப்பா டிமோத்தி ஹண்டர்னு சொல்லக்கூடிய முன்னாள் ஸ்னைப்பர்னு தெரிய வருது. அவர் ராணுவத்துல இருந்த ஒரு ஸ்பெஷல் ஸ்குவாட சேர்ந்த நேவி சீல்ஸா இருந்தாரு. 3 வருஷத்துக்கு முன்னாடி 2003ல நடந்த மிடில் ஈஸ்ட் போர்ல கலந்துக்கிட்டாரு. அவர் உண்மையிலேயே ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அப்படி ஒரு ஹீரோவா இருக்கவர் எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்றப்ப கமில் வந்து அதுக்கு காரணம் இந்த சில்வர் ஸ்டார் தான் அப்படின்னு சொல்றப்ப ஜோடி வந்து ஆமா இது அமெரிக்க நாட்டு விரோதிகளை அழிச்சதுக்காக அமெரிக்க ராணுவத்தால கிடைக்கக்கூடிய ஒரு கௌரவமான விருது. அந்த விருது வந்து 2005ல தான் அவருக்கு கொடுத்தாங்க. ஆனா அடுத்த வருஷமே ராணுவ விதிகளை அவர் மீறிட்டார்னு சொல்லி அந்த விருதை வந்து புடுங்கிக்கிட்டாங்க அப்படின்னு
சொல்றப்ப சாட்டோ வந்து எதுக்காக அப்படின்னு சொல்றப்ப ஜோடி வந்து ஒரு ராணுவ அதிகாரி கொடுத்த புகார்னால தான் அதுல அவர் ஹண்டர் வந்து சாதாரண மக்களை ஷூட் பண்ணியிருக்காருன்னு அதுல சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா எவிடன்ஸ் இல்லாதனால அந்த கேஸை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அந்த கேஸ்னால தான் இவ்வளவு நாள் பேட்டில் ஃபீல்டு ஹீரோன்னு சொன்ன மக்கள் எல்லாருமே அவரை சஸ்பெக்டட் ஹீரோன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் போருக்கு போனா அவரால் சண்டை போட முடியல. அதனால எதிரிகள் வந்து அவரோட தலையிலே ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்றப்ப கமில் வந்து அவர் வந்து உயிர் பொழைச்சிட்டாரு, சர்ஜரியும் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவர் அமெரிக்கா போய் அவரோட ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சாரு. பட் ஆனா துரதிர்ஷ்டம் அவரை விடவே இல்ல. அவர் வாஷிங்டன்ல இருக்க சியாட்டல் கிராமத்துல அமைதியா வாழணும்னு தான் போனாரு. பட் ஆனா போர்க்களத்துல அவருக்கு ஏற்பட்ட ஞாபகங்கள் வந்து அவரை நிம்மதியா இருக்க விடல. அது மட்டும் இல்லாம அவரோட தங்கையோட கணவர் வந்து கைவிட்டு போனனால அவரோட தங்கை வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஹண்டர் இன்வெஸ்ட் பண்ண எல்லா சொத்துக்களும் வந்து திவாலானனால அவரோட ஒய்ஃப் வந்து மனசொடைஞ்சு போயிட்டாங்க. அதிக அளவு மருந்துகளை உட்கொண்டனால அவங்களும் இறந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி தன்னோட குடும்பத்தை இழந்த ஹண்டர் வந்து ரொம்ப விரக்திக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்றப்ப ஜோடி வந்து அது நடந்த 6 வருஷம் கழிச்சு அவரை பத்தி எந்த நியூஸும் கிடையாது அப்படின்னு சொல்றப்ப சிராடுவரி வந்து அப்படி இருக்கும் பொழுது நீங்க எப்படி அவரை கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொல்றப்ப ஜோடி வந்து சரியா 3 வாரத்துக்கு முன்னாடி சியாட்டல்ல ஒரு ரிப்போர்ட்டரை வந்து யாரோ ஷூட் பண்ணிருக்காங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அதுல ஹண்டருக்கு தொடர்பு இருக்குன்னு தெரிய வந்தது. ஹண்டர் எதுக்காக அதுல சந்தேகப்பட்டாங்கன்னா அந்த ரிப்போர்ட்டர் வந்து தி சஸ்பெக்டட் ஹீரோன்னு சொல்லி நியூஸ் பேப்பர்ல வந்து ஒரு ஆர்டிகல் எழுதினாரு. அதுல அவரை பத்தியும் அவரோட மனைவியை பத்தியும் ரொம்ப தவறா எழுதியிருந்தாரு. அதுக்கப்புறம் எங்க எஃபிஐக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி ஹண்டர் வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி ஜப்பானுக்கு வந்தது தெரிய வந்தது. அதனால ஜப்பானுக்கு ஹாலிடேஸ்க்கு வந்த எங்களையும் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து ஹண்டரை அரெஸ்ட் பண்றதுக்காக உத்தரவு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து ஹண்டரை வந்து விரிகுடா சைடு தேடி பார்த்தோம். பட் ஆனா எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்றப்ப கமில் வந்து அதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவர் சீல்ஸ் ஸ்குவாட்ல இருந்த ஒரு திறமையான சோல்ஜர். அவரால் நிலம் நீர் நெருப்பு 3ல இருந்தும் ஈஸியா அவரால் எஸ்கேப் ஆக முடியும், அதை சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்றப்ப சிராடோரி வந்து ஹண்டர் ஷூட் பண்ண இடத்துல வந்து ஒரு டைஸ் அப்புறம் புல்லட் ஷெல்ஸ் வந்து எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்றப்ப ஸ்டிபா வந்து ஆமா அது பில்டிங்கோட ரூஃப்ல இருந்தது ஒரு டைஸ், அதுக்கப்புறம் 51 mm புல்லட்டோட ஷெல்ஸ் எங்களுக்கு கிடைச்சது. கண்டிப்பா அந்த ஷெல்ஸ்ல இருந்து 7.62 mm புல்லட் வெளியில வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப ஜேம்ஸ் வந்து ஆமா அது வந்து MK11க்கு பயன்படுத்தக்கூடிய நாட்டோ புல்லட்டை சேர்ந்தது, அது வந்து ஹண்டரோட ஃபேவரட்டான ரைஃபிள் அப்படின்னு சொல்றப்ப சிராடோரி வந்து சியாட்டல் கேஸ்லயும் ஒரு டைசன் ஷெல்ஸ் கிடைச்சதா அப்படின்னு சொல்றப்ப ஜேம்ஸ் வந்து அது கிடைச்சதா என்னன்னு எனக்கு தெரியாது, பட் ஆனா ஹண்டருக்கும் டைஸுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப கமில் வந்து ஹண்டரோட இடது கையில வந்து 2 டைஸ் இருக்க ஒரு டேட்டோ வந்து அவர் போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து சோ இது மூலமா குற்றவாளி ஏதோ சொல்ல வரான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப ஜேம்ஸ் வந்து நீங்க சரியா சொன்னீங்க, கண்டிப்பா ஹண்டர் தான் இறந்து போன ஃபுஜினாமியை வந்து ஷூட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப ஜோடி வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி ஹிரோகி ஃபுஜினாமி தான் ஹண்டருக்கு திவாலான சொத்துக்களை வாங்குறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து சோ ஹண்டர் தான் கல்பிரிட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து மசுமி நீங்க இறந்தவரை பத்தி ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்றப்ப மசுமி வந்து ஆமா என்னோட கிளாஸ்மேட்டோட ரிலேட்டிவ் வந்து ஃபுஜினாமியை வந்து மேரேஜ் பண்ணணும்னு பிளான் போட்டாங்க, அதனால அவரை விசாரிக்கிறதுக்காக என்ன அனுப்புனாங்க. அவரை பத்தி நான் விசாரிக்கும் பொழுது அவரோட பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப சந்தேகத்திற்குரியதா இருந்தது. அவர் வந்து பொய்களை சொல்லி மோசமான ப்ராப்பர்ட்டியை வந்து விக்கிறவர்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த டைத்துல தான் அவர் சுடப்பட்டு இறந்தாரு அப்படின்னு சொல்றப்ப சொன்ன இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து ஹண்டரால வேற யாருக்காவது ஆபத்து இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்றப்ப ஜேம்ஸ் வந்து ஆமா 3 பேருக்கு அவரால் ஆபத்து இருக்கு. ஒன்னு ஜோடி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜாக் வால்ஸ், இவர் வந்து முன்னாள் ராணுவ கேப்டனா இருந்தாரு. ஹண்டர் வந்து மக்களை சுட்டாருன்னு சொல்லி கேஸ் கொடுத்ததே இவர் தான். இவர் இப்ப சாண்டியாகோல மிலிட்டரி எக்யூப்மெண்ட் வந்து தயாரிக்கிற ஃபேக்டரியை நடத்தி இருக்காரு. ரெண்டாவதா பில் முர்பி, இவர் தான் ஹண்டர் மக்களை சுட்டதா சொல்லி சாட்சி சொன்ன நபர். இவர் வந்து வால்ஸ் கம்பெனியோட செக்ரட்டரியா இருக்காரு அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து நல்ல வேளை அவங்க 2 பேரும் சாண்டியாகோல இருக்காங்க, அது வரைக்கும் ஆபத்து இல்ல அப்படின்னு சொல்றப்ப ஜேம்ஸ் வந்து திருத்தம் அவங்க 2 பேருமே இப்ப ஜப்பான்ல தான் இருக்காங்க. வால்ஸ் வந்து அவரோட ஃபேமிலியோட கியோட்டோலையும் முர்பி வந்து நிக்கோலையும் 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. சொன்ன ஜோடி வந்து கடைசியா ஹிட்டோஷி மோரியாமா, இவர் தான் ஹண்டரோட தங்கச்சியை கைவிட்டனால அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு காரணம். இவர் வந்து சியாட்டல்ல வாழ்ந்துட்டு வராரு. இவர் ஒரு ட்ரேடிங் கம்பெனில வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாரு. பட் ஆனா 4 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ரிட்டையர்ட் ஆனாரு. இப்போ அவர் எங்க இருக்காரு என்னன்னு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து ஓகே நான் வந்து கொயோட்டோ அப்புறம் டோய்கி போலீஸை வந்து அலர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து வெளியில வந்து இருக்காங்க. சோனி கானன் வந்து அப்ப நான் நினைச்ச மாதிரி இந்த கேஸ்ல பிளாக் ஆர்கனைசேஷன் இன்வால்வ் ஆகல நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப மசுமி வந்து சோ 6 வருஷத்துக்கு அப்புறம் பழி வாங்குறதுக்காக தான் அவன் திரும்ப வந்திருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து உன்னோட மோசமான டிடெக்டிவ் விளையாட்டெல்லாம் எங்ககிட்ட வச்சுக்காத, ஏ கானன் நீ இவரோட சேரவே சேர்ந்துடாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் ரான் வந்து திரும்பவும் கானனை இந்த மாதிரி ஆபத்துல சிக்க வச்சிடாதீங்க, அவனுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப மசுமி வந்து ஓகே எந்த புல்லட்டும் அவனோட இதயத்தை தொடாம இருக்கிறதுக்கு நான் தான் காரணம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அதே சமயம் ரான் வந்து அவன் எதுக்காக அப்படி சொன்னா அப்படின்னு சொல்றப்ப சொனக்கோ வந்து உனக்கு கூட தான் கராத்தே தெரியும், அதை நீ அவட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லியிருக்கா. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஆகாசாவோட வீட்டு மாடியில வந்து நம்ம ஜென்டா ஐமி மிட்சுகி ஹைபரா எல்லாருமே வந்து ஃபயர் ஒர்க்ஸை வந்து வச்சுக்கிருக்காங்க.
சோனி அயுமி வந்து நம்மளால பெல்ட்ரிய சரியா போட்டோவே எடுக்க முடியல அப்படின்னு சொல்றப்ப ஹைபரா வந்து நம்ம திரும்பவும் போகலாம் அப்படின்னு சொல்றப்ப அவங்களோட எல்லா ஃபயர் ஒர்க்ஸும் வந்து பாதியிலே வந்து அணைஞ்சு போயிடுது. சோனி ஆகாசா வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கோட்டை வந்து ஓபன் பண்றாரு. சோ உள்ள பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஃபுட்பால் பெல்ட் இருக்கு. சோனி கானன் வந்து இது என்கிட்ட இருக்க அந்த ஃபுட்பால் பெல்ட் தானே அப்படின்னு சொல்றப்ப ஆகாசா வந்து இல்ல இது அப்கிரேட் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றப்ப ஆகாசா வந்து ஃபுட்பால் பெல்ட்டை வந்து கிளிக் பண்றாரு. சோனி கானன் வந்து வெளியில வர ஃபுட்பாலை வந்து வேகமா பவர் ஆஃப் பண்ணிட்டு ஒரு எத்து விடுறான். சோ அது மேல போனதும் மிகப்பெரிய ஒரு வான வெடிக்கை வெடிக்குது. சோனி ஹைபரா வந்து போச்சு பக்கத்து வீட்டுக்காரங்க லைட் போட்டாங்க காலையில கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அதே டைம் ஆகாசாக்கு பக்கத்து வீட்டுல இருக்க சுபாரு ஓகியோன்ற நபர் வந்து அதை பாத்துக்கு இருக்காரு. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா மசுமியோட வீட்டை காட்டுறாங்க. மசுமி வந்து ஹிட்டோஷியை பத்தி ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆர்டிகல் பார்த்தேன் பட் ஆனா அது எப்ப பார்த்தீங்கன்னு எனக்கு ஞாபகமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம்ல வந்து தேடிக்கி இருக்கா. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா இன்ஸ்பெக்டர் மிகரையும் ஜேம்ஸும் வந்து பேசிக்கிருக்காங்க. சோ ஜேம்ஸ் வந்து ஹண்டருக்கு வந்து இவங்க 3 பேர் உதவி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மிகரே வந்து இவங்களை விசாரிக்கிறதுக்கு என்னோட ஆட்களை அனுப்பியிருக்கேன் பட் ஆனா உங்களுக்கு அவங்கள பத்தி தெரிஞ்ச விஷயத்தை சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்றப்ப ஜேம்ஸ் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முதலாவதா ஸ்காட் கிரீன் இவர் வந்து முன்னாள் ஆர்மி ஆபீசரா இருந்தாரு. மச்சிடால ஒரு பைக் ஸ்டோரை வந்து நடத்திக்கு இருக்காரு. இவர் வந்து சீல்ஸ் ஸ்குவாடோட ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்டா இருந்தாரு அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு வந்து நம்ம சாட்டோவும் ஜோடியும் வந்து சேர்ந்துடுறாங்க. ரெண்டாவதா கெவின் யோஷினோ அவர் வந்து முன்னாள் கடற்படை அதிகாரியா இருந்தாரு. இப்போ அவர் ஃபுசால வந்து மிலிட்டரி ஷாப்பை வந்து நடத்திக்கிட்டு வராரு. இவர்கிட்ட இருக்கிற மிலிட்டரி எக்யூப்மெண்ட்டை வச்சு தான் ஹண்டர் வந்து இந்த ஷூட் பண்ணிருக்கணும்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு வந்து நம்ம டகாகியும் கமேலும் வந்து சேர்ந்துடுறாங்க. மூணாவதா மார்க் ஸ்பென்சர் இவருக்கும் ஹண்டருக்கும் எந்த விதமான நேரடி தொடர்பும் கிடையாது. அவர் ஒரு எக்ஸ் அட்மிரலா இருக்காரு. இவர் யுஎஸ் சோல்ஜர்ஸ் ஜப்பானுக்கு அழைச்சு அட்வைஸ் கொடுக்கிறதுல ஒரு திறமைசாலியா இருக்காரு. இவருக்கு வந்து ஹண்டர் ஃப்ரெண்ட் கிடையாது பட் இருந்தாலும் இவர் மேலே எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப அந்த இடத்துக்கு வந்து சிபாவும் சிராடோரியும் வந்துடுறாங்க. சோனி இன்ஸ்பெக்டர் மிகரே வந்து சோ 3 பேரோட உதவி மூலமா தான் ஹண்டர் வந்து இந்த வேலை பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டகாகியும் கமேலும் வந்து கெவினை வந்து விசாரிச்சுக்கிருக்காங்க. சோனி ஹண்டரை பத்தி விசாரிக்கும் பொழுது கெவின் வந்து மிடில் ஈஸ்ட்ல நடந்த போர்ல ஹண்டர் மட்டும் இல்லனா நான் கண்டிப்பா செத்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்றப்ப கமேல் வந்து ஓ அப்ப கூட ஹண்டர் வந்து இதோ இங்க இருக்கிற அந்த MK11 ஸ்னைப்பர் வச்சு தான் உங்களை காப்பாத்தினாரா அப்படின்னு சொல்றப்ப கெவின் வந்து ஆமா அவர் உண்மையில ரொம்ப நல்லவர். அவர் மேல யாரோ ஃப்ரேம் பண்ண பாக்குறாங்க. அவர் என்கிட்ட ஒரு உதவின்னு வந்து கேட்டா கண்டிப்பா நான் கண்ணை மூடிட்டு அதை பண்ணுவேன். அந்த வால்ஸுக்கு வந்து ஹண்டரை வேலையை விட்டு தூக்கணும் தான் அப்படி ஒரு வேலை பார்த்திருக்கான். அவனுக்கு ஹண்டரோட வளர்ச்சி சுத்தமா பிடிக்கல. ஹண்டர் வந்து எப்பவுமே அவர் கூட இருக்க வீரர்கள் மேல அதிக அக்கறை எடுத்து அவங்கள பத்திரமா பாத்துக்குவாரு தெரியுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா சாட்டோ வந்து கிரீனை வந்து விசாரிச்சுக்கிருக்காங்க. சோனி கிரீன் வந்து ஹண்டர் வந்து ஜப்பானுக்கு வந்தது எனக்கு தெரியும் பட் ஆனா அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றப்ப ஜோடி வந்து சோ நீங்க தான் அவருக்கு ஃபேக்கான நம்பர் பிளேட் கொடுத்து ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக்கையும் கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்றப்ப கிரீன் வந்து அதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்கிட்ட ஒன்லி புது பைக் தான் இருக்கும். என்கிட்ட செகண்ட் ஹேண்ட் பைக்கே கிடையாது அப்படின்னு சொல்றப்ப ஜோடி வந்து ஹண்டர் விதியை மீறி மக்களை ஷூட் பண்ணதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்றப்ப கிரீன் வந்து அவர் சக வீரர்களை பாதுகாக்கிறதுல மும்முரமா இருந்தாரு. அதனால அவர் தவறான கணிப்புல மக்களை ஷூட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா மார்க்க வந்து விசாரிக்கிறாங்க. சொன்னே மார்க் வந்து ஹண்டரை பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்றப்ப சிராடோரி வந்து அவர் விதியை மீறி மக்களை ஷூட் பண்ணதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்றப்ப மார்க் ஸ்பென்சர் வந்து நான் ஒரு முன்னாள் கடற்படை அதிகாரியா சொல்றேன். அவன் தப்பு பண்ணியிருந்தானா கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய தப்பு தான். உங்களால அவனை கண்டுபிடிக்க முடியலன்னா உதவிக்கு என்னோட ஆள் அனுப்புறேன். இதோ இவனோட பேர் வந்து கார்லோஸ் லீ. இவன் முன்னாள் ஸ்னைப்பரா இருந்தான். இவன் வந்து லீகலா 36 பேரை கொலை பண்ணியிருக்கான் பட் ஆனா இல்லீகலா 78 பேரை கொலை பண்ணியிருக்கான். நீங்க ஊன்னு சொன்னீங்கன்னா 79வது ஆளா அந்த ஹண்டரையும் ஷூட் பண்ண வச்சிடலாம் அப்படின்னு சொல்றப்ப சிபாவும் சிராடோரியும் திருதிருன்னு முடிச்சுக்கிருக்காங்க. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா பைக்கா லைப்ரரியில வந்து மசுமி வந்து ஹிட்டோவை பார்த்ததா சொன்ன நியூஸ் பேப்பரோட ஆர்டிகலை வந்து தேடிக்கிருக்காங்க. மசுமி வந்து இனிமேல் நம்ம கேர்ள்ஸ் மேகசினை தான் செக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஆகாசா வீட்ல இருக்க நம்ம ஜென்டா ஐமி மிட்சுகி கானன் ஹைபராவை காட்டுறாங்க. சோ அவங்க வந்து ப்ராஜெக்ட்டுக்காக மேப்பை வந்து செக் பண்ணிக்கிருக்காங்க. சொன்னே ஆகாசா வந்து உங்களுக்காக நான் புதுசா அப்கிரேட் செய்யப்பட்ட டிடெக்டிவ் பேட்ச் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப ஜென்டா வந்து இது பழசு மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ஆகாசா வந்து இந்த ஆண்டனாவை இழுத்து இந்த பட்டனை கிளிக் பண்ணா போதும் இதுல வந்து LED லைட் எரியும் அப்படின்னு சொல்றப்ப அதோட கூடவே கொசு பறக்கிற மாதிரி ஒரு சத்தமும் கேக்குது. சொன்னே கானன் வந்து இது ரொம்ப மைனூட்டான சவுண்ட் இதை வந்து வயசானவங்களால கேட்க முடியாது அதனால தான் ஆகாசா இதை கவனிச்சிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றப்ப ஆகாசா வந்து போகட்டும் நான் ஒரு குவிஸ் சொல்றேன் அப்படின்னு சொல்றப்ப ஹைபரா வந்து வேணாம் இந்த தடவை நான் ஒரு குவிஸ் சொல்றேன். அதாவது இந்த 3 ஸ்போர்ட்ஸ்ல எது வந்து ஸ்னைப்பருக்கு ஏத்தது? ஆப்ஷன் ஏ பேஸ்பால், ஆப்ஷன் பி சாக்கர், ஆப்ஷன் சி கோல்ஃப் அப்படின்னு சொல்றப்ப ஆகாசா வந்து திருதிருன்னு முடிச்சுட்டு இருக்காரு. சொன்ன ஹைபரா வந்து ஆன்சர் வந்து கோல்ஃப். அதுல அடிக்கிற கோலை வந்து நைஸ் பார்னு சொல்லுவாங்க. அதை ஜாப்பனீஸ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா நைசுபான் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்னைப்பரோட வேர்டு வந்து ஜாப்பனீஸ்ல பண்ணா சுனைப்பான் வரும். சோ
ரெண்டுத்துக்குமே காமனா இருக்கிறது வந்து நைபா. அதுக்கான மீனிங் தான் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்றப்ப அயுமி வந்து வாவ் சூப்பர் ஐபரா அப்படின்னு சொல்றப்ப மிட்சுகி வந்து ஏய் நீ ஆகாசாவை விட சூப்பரா குவிஸ் சொல்ற அப்படின்னு சொல்றப்ப ஆகாசா வந்து என்னோட குவிஸ் திறமையா ஹைபரா இப்படி திருடிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டாங்கன்னு ஓடுறாரு. சோ ஹைபரா வந்து ஏய் கானன் உன்னோட தொலைஞ்சு போன போனை வாங்குறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அங்க இருந்து கிளம்புறான். அதே சமயம் ஹைபரா வந்து கானன் வந்து அவனோட போனை வாங்க போறான், அதுக்குள்ள நம்மளோட வேலையை நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா மசுமி வந்து கேர்ள்ஸ் மேகசினை செக் பண்ணும்போது ஹிட்டோஷியோட ஆர்டிகலை வந்து பாத்துட்டான். அதுல வந்து அவரோட சர்நேமான மோரியாமான்ற பேர் வந்து அதுல மிஸ் ஆயிருக்கத அவர் கண்டுபிடிச்சிட்டான். சோ அதுல என்ன போட்டிருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி பிரைவேட் இம்போர்ட் சர்வீஸை வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அவரோட ஒய்ஃப் வந்து சுமிடா சிட்டில வந்து குக்கரி கிளாஸ் வந்து நடத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல போட்டிருக்கு. சோ மசுமி வந்து ஹிட்டோஷி வந்து எதுக்காக மேரேஜுக்கு அப்புறம் அவரோட சர்நேமை வந்து இப்படி மாத்தினாரு அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கமேல் அப்புறம் ஜோடி வந்து கார்ல போய்க்கு இருக்கத காட்டுறாங்க. சோ கமேல் வந்து நம்ம அந்த பிளாக் ஆர்கனைசேஷனை துரத்தணும், பட் ஆனா நம்ம இந்த கேஸுக்கு பின்னாடி ஓடிக்கி இருக்கோம், அதுவும் ஒரு திறமையான ஸ்னைப்பரை கண்டுபிடிச்சாகணும், இந்த நேரத்துல மட்டும் அக்காய் சுயிச்சி நம்ம பக்கத்துல இருந்தான்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றப்ப ஜோடி வந்து நானும் அதை தான் நினைச்சுக்கிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பிளாஷ்பேக் உள்ள போறாங்க. சோ அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா அக்காயும் ஜோடியும் வந்து கார்ல போய்க்கு இருக்காங்க. சோ ஜோடி வந்து போலீஸ் ஷூட்டர்ஸ் பெருசா இல்லனா மிலிட்டரி ஷூட்டர்ஸ் பெருசா அப்படின்னு சொல்றப்ப அக்காய் வந்து அது ரெண்டு பேர் இருக்க சிச்சுவேஷனை பொறுத்து தான் இருக்கு. ஒரு போலீஸ் ஷூட்டர்ஸை பார்த்தா அவங்க 100 மீட்டர் தூரத்துல ஷூட் பண்றதுக்காக பயங்கரமா ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. ஹாஸ்டேஜ் வந்து இன்வால்வ் ஆயிருந்தாங்கன்னா அவங்களோட எய்ம் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். சப்போஸ் அவங்களோட இதயத்திலயோ இல்ல வேற எங்கேயாச்சும் அவங்க ஷூட் பண்ணாங்கன்னா அந்த கல்பிரிட் வந்து போராடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அந்த கல்பிரிட் வந்து ஹாஸ்டேஜோட சேர்த்து மத்த ஆட்களையும் சுடுறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. சோ அதனால அவங்க எடுக்கிற முடிவு வந்து ரொம்ப தீர்க்கமா இருக்கணும். யாருமே அவங்களோட நோஸுக்கு முன்னாடி கன்னை வச்சு ஷூட் பண்ண மாட்டாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் இருக்கிற வரைக்கும் யாருமே உன்னை நெருங்க முடியாது அப்படின்னு சொன்ன விஷயத்தை வந்து நம்ம ஜோடி வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ நம்ம ஜோடியோட கண்கள் வந்து கலங்க ஆரம்பிச்சிடுது. அதே டைம் கானன் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போனை வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். சோ அவனுக்கு வந்து மசுமி வந்து கால் பண்ணிக்கிருக்கா. ஏய் கானன், நான் வந்து ஹிட்டோஷி மோரியாமாவை வந்து கண்டுபிடிச்சிட்டேன், அவனை மீட் பண்றதுக்காக தான் நான் நின்னுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இப்போ நான் எங்க வரணும் அப்படின்னு சொல்றப்ப மசுமி வந்து கொஞ்சூல இருந்து லெஃப்ட் கார்னர்ல இருக்க ஸ்ட்ரீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அதே டைம் பெல்ட்க்கு பக்கத்துல இருக்க ஒரு பில்டிங்கோட ரூஃப் டாப்புக்கு வந்து ஸ்னைப்பர் வந்து சேர்ந்துடுறான். அதே சமயம் கானன் வந்து மசுமி வந்து மீட் பண்ணிடுறான். சோ மசுமி வந்து சரி வா அவன் வெளியில வர டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகும்பொழுது ஹிட்டோஷியோட கார் வந்து வெளியில வர ஆரம்பிக்குது. அதே சமயம் ஸ்னைப்பர் வந்து அவனோட ரைஃபிளை வந்து கிளிக் பண்ணி அவன் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். சோ அந்த புல்லட் சரியா ஹிட்டோஷியோட நெஞ்ச தொலைச்சிடுது. சோ நம்ம மசுமியோட கண்ணுக்கு முன்னாடியே வந்து ஹிட்டோஷி வந்து இறந்து போயிடுறான். சோ அத பாக்குற கானனும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கானன் அப்புறம் மசுமி வந்து பைக்ல வந்து வேகமா அந்த ஸ்னைப்பர் ஷூட் பண்ண பில்டிங்கை நோக்கி போய்க்கிருக்காங்க. சோ கானன் வந்து கண்டிப்பா அவன் உயரமான இடத்துல தான் ஷூட் பண்ணியிருப்பான். அந்த பில்டிங்க்கு பக்கத்துல இருக்க பில்டிங்ல இருந்து அவன் ஷூட் பண்ணியிருக்கணும். ஏன்னா ஹிட்டோஷியோட கார் வந்து கீழ இருந்து மேல ஏறும் பொழுது கண்டிப்பா அவன் வந்து வெர்டிகல் லைன்ல இருக்க பில்டிங்ல தான் ஷூட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங் வந்து சேர்ந்துறாங்க. சோ கானன் வேகமா அந்த பில்டிங் குள்ள போகும்போது பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு நம்ம மசுமியும் போய்க்கிருக்கா. அதே சமயம் அந்த ஸ்னைப்பர் வந்து போலீஸ் வேஷம் போட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகியிருக்கா. நம்ம மசுமியவும் அவன் நோட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அதே சமயம் கானன் வந்து ரூஃபுக்கு போய் செக் பண்ணும்போது அங்க எந்த ஸ்னைப்பரும் இல்ல. அது மட்டும் இல்லாம அங்க சேம் டைஸும் அந்த ஷெல்லும் அங்க இருக்கு. சோ மசுமி வந்து கண்டிப்பா அதே ஸ்னைப்பரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் காட்டுறாங்க. சோ நம்ம இன்ஸ்பெக்டர் மிகரே வந்து சோ ஹிட்டோஷி வந்து நமக்கு தெரியாமலே அவன் ஜப்பான் வந்து சேர்ந்து இருந்திருக்கான் அப்படின்னு சொல்றப்ப ஜிபா வந்து இங்கேயும் அதே MK11ல பயன்படுத்தக்கூடிய 7.62 mm ஷெல்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே டைஸும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றப்ப அங்க இருக்கிற அகாயோஷின்ற ஆபீசர் வந்து நடந்த எல்லா கேஸ்ல இருக்க முக்கியமான பாயிண்ட் வந்து நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஃபுஜினாமி வந்து எப்பவுமே தன்னோட ப்ராப்பர்ட்டியை வந்து ஹை பிளேஸ்ல இருந்து காட்டணும்னு சொல்லி தான் அவர் விருப்பப்படுவாரு அப்படின்னு சொல்றப்ப ஜேம்ஸ் வந்து அந்த விஷயத்தை ஸ்னைப்பர் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சிருந்திருக்கணும். தினமும் அவர் ஃபாலோ பண்ணிட்டு சரியான நேரத்துக்காக காத்திருந்து ஷூட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப அகாயோஷி வந்து சரியா சொன்னீங்க. அடுத்ததா ஹிட்டோஷி ஹண்டரோட தங்கச்சியோட இறப்புக்கு காரணமான அவனை பழி வாங்கணும்னு சொல்லி அவர் பிளான் போட்டிருந்திருக்கணும். ஹிட்டோஷியோட ஒய்ஃப் வந்து ஒரு குக்கரி கிளாஸ் நடத்திட்டு வராங்க. தினமும் அவங்கள பாக்குறதுக்காக ஹிட்டோஷி அங்கதான் போவாரு. அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஸ்னைப்பர் வந்து கரெக்டான டைத்துக்காக காத்திருந்து அவர் ஷூட் பண்ணிருக்கணும். ஸ்னைப்பர் ஷூட் பண்ண இடத்துல வந்து ஒரு கேமரா அப்புறம் டோர்ல வந்து புல்லட்ஸ் வந்து பதிஞ்சிருக்கு. அந்த ரூஃப்ல வந்து சேம் டைஸ் அண்ட் ஷெல்ஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றப்ப தமிழ் வந்து சீல்ஸ் மெம்பர்ஸ் வந்து எதையும் பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மிகரே வந்து போன தடவை வந்து 4 டாட் இருந்தது, இந்த தடவை வந்து அந்த டைஸ்ல 3 டாட் தான் இருந்தது அப்படின்னு சொல்றப்ப சாட்டோ வந்து இது ஏதோ கவுண்டர் மாதிரி இருக்கு, அப்பனா இன்னும் மிச்சம் 2 பேர் இன்னும் சாக போறாங்க அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. சொன்ன ஜேம்ஸ் வந்து ஆமா மொத்தம் 4 டார்கெட்டும் ஜப்பான்ல இருந்தவங்க, அதுல 2 பேர் இறந்துட்டாங்க, இன்னும் 2 பேர் மிச்சம் இருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மிகரே வந்து அது கண்டிப்பா ஜாக் வால்ஸ் அப்புறம் பில் முர்பியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப
சொல்றப்ப சாட்டோ வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே டோக்கியோல நடந்த ஷூட் அவுட்டை பத்தி தெளிவா சொல்லியாச்சு. ரெண்டு பேரையுமே அவங்களோட ஹோட்டல்ல வந்து பலத்த பாதுகாப்போட பத்திரமா வச்சிருக்கோம். பட் ஆனா வால்ஸோட ஃபேமிலி வந்து அவங்களோடயே ஹோட்டல்ல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றப்ப சிராடோரி வந்து டொயோட்டா அப்புறம் நிக்கோல வந்து ஃபுல்லா ஹண்டரை தேடி பல ஆபீசர்ஸ் ரோந்து பணியில சுத்திக்கி இருக்காங்க. சோனி இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து ஹண்டர் வந்து டோக்கியோல தான் இருக்கானா, நம்ம உடனடியாக அவனை பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா டோக்கியோல வந்து சரியா கட்டப்படாத ஒரு பில்டிங்கை காட்டுறாங்க. அதுல வந்து ஹண்டர் வந்து ஏதோ ஒன்னு எழுதி இருக்கிறது தெரியுது. பக்கத்திலே வந்து ஹண்டரோட ஃபேமிலி போட்டோ இருக்கு. அது கிட்ட வந்து 2 புல்லட்ஸ் இருக்கு, கூடவே 2 டைஸும் இருக்கு. அதே சமயம் அவரோட ரைஃபிளை வந்து அவர் செக் பண்ணி இருக்கும்போது திடீர்னு அவருக்கு பின்னாடி வந்து ஒரு புல்லட் வந்து ஜன்னலை உடைச்சிட்டு முன்னாடி இருக்க செவர்ல வந்து அந்த புல்லட் படுது. சோ அந்த கண்ணாடி கீச்சி ஹண்டரோட கண்ணத்துல வந்து காயம் ஏற்படுது. சோ அவர் யார் ஷூட் பண்ணான்னு வெளியில வந்து பார்க்கும்போது ஹண்டரோட நெத்திக்கு குறி வச்சு அவரை வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. அது மாதிரி விழுகும் பொழுது ஹண்டரோட அந்த ரைஃபிள் வந்து அவரோட ஃபேமிலி போட்டோல பட்டு ஃபேமிலி போட்டோ அங்கேயே உடைஞ்சு போயிடுது. ஹண்டரும் இறந்தும் போயிடுறாரு. அதே சமயம் ஹண்டரை ஷூட் பண்ண பிளேஸ்ல வந்து கில்லர் வந்து ஒரு ஷெல் அப்புறம் டைஸ் வச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறான். சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஆனந்த் வந்து ஹண்டர் சுடப்பட்டு இறந்த விஷயத்தை வந்து தூங்கிக்கு இருந்த மசுமிட்ட வந்து கால் பண்ணி சொல்லியிருக்காரு. சோ அதை கேட்டதும் மசுமி வந்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் காட்டுறாங்க. சோ சினாடோரி வந்து ஹண்டரோட வீட்ல இருந்த டைரியை வந்து நாங்க பார்க்கும்போது அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டோம். அதுல என்ன இருந்ததுன்னா ஆகஸ்ட் 3 அவன் என்ன சேலஞ்ச் பண்றான், என்னோட இறையை அவன் திருடிட்டான், என்னை அவன் உடைச்சிட்டான், என்னோட 2 டார்கெட்டையும் அவன் எனக்கு முன்னாடி கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல போட்டுருக்கு. சோ சினாடோரி வந்து சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா கடைசியா நடந்த ஹிட்டோஷி அப்புறம் ஃபுஜினாமியோட மர்டருக்கு காரணம் கண்டிப்பா ஹண்டர் கிடையாது அப்படின்னு சொல்றப்ப சாட்டோ வந்து சோ உண்மையான கில்லர் வந்து ஹண்டரை சேலஞ்ச் பண்ணிருக்கான், அதுல அவன் ஜெயிச்சிருக்கான் அப்படின்னு சொல்றப்ப ஜோடி வந்து சோ நமக்கு தெரியாம இன்னொரு ஸ்னைப்பரும் இங்க இருந்திருக்கான் அப்படின்னு சொல்றப்ப சிராடோரி வந்து சுமிடா ரிவர் சைடு இருந்ததா அந்த கில்லர் வந்து ஹண்டரை வந்து ஷூட் பண்ணிருக்கான். இந்த தடவை டைஸ்ல வந்து 2 டாட் வச்ச மாதிரியும் ஒரு ஷெல்ஸும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல ஒரு வித்தியாசம் என்னன்னா இந்த தடவை அவன் 150 மீட்டர் இடைவெளியில இருந்து தான் ஷூட் பண்ணிருக்கான். இது போன 2 ஷூட்டிங்கை வச்சு பார்க்கும்போது இது ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு புல்லட் கூட மிஸ் ஆயிருக்கு. ஃபாரன்சிக் டீம் வந்து ஹண்டரோட வீட்டை வந்து செக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப சாட்டோ வந்து இந்த கேஸ்ல கிடைச்ச ஷெல் அப்புறம் டைஸை வந்து மீடியாக்கு சொல்ல வேணாம்னு சொல்லி நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றப்ப ஜோடி வந்து சியாட்டல்ல வந்து ஹண்டர் வந்து ரிப்போர்ட்டரை ஷூட் பண்ணும்போது எந்த விதமான டைஸும் எங்களுக்கு கிடைக்கல, எந்த விதமான ஷெல்ஸும் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றப்ப ஜேம்ஸ் வந்து அப்படி பார்த்தா கில்லர் வந்து மீதி இருக்க 2 பேர்ல யாரோ ஒரு ஆளை தான் ஷூட் பண்ண போறான் அப்படின்னு சொல்றப்ப சிராடோரி வந்து எனக்கு எந்த விதமான ஐடியாவும் இல்ல, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஹெலிகாப்டர்ல வந்து ஆபீசர்ஸ் வந்து ரோந்து போய்க்கிருக்காங்க. டிவி நியூஸ்ல வந்து அசுமா பிரிட்ஜ் கிட்ட வந்து ஒரு ஷூட் அவுட் வந்து நடந்ததாகவும் அதுல இறந்து போனவர் டிமோதி ஹண்டர்னு தெரிய வந்திருக்கு. அவர் முன்னாள் 2 இயர்ஸ் சீல்ஸ் ஸ்னைப்பரை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஷாப்பிங் மால்ல இருக்க டிவில வந்து போலீஸ் வந்து நம்ம கிட்ட கடைசியா நடந்த ஷூட் அவுட்ல ஒரு டைஸும் ஒரு ஷெல்லும் கிடைச்சத பத்தி நம்ம கிட்ட எதுவுமே சொல்லல. ஏன்னா அந்த கொலைப்பழியை இறந்து போன ஹண்டர் மேல போடணும்ன்றதா போலீஸோட பிளானா இருந்திருக்கு. சோ உண்மையான ஷூட்டர் மக்களோட மக்களா நம்ம கூடயே இருக்கலாம், மக்கள் எல்லாருமே ஜாக்கிரதையா இருக்கணும், அவ எப்ப வேணா அவங்கள ஷூட் பண்ணுவான் அப்படின்னு சொல்றப்ப அங்க இருக்க மக்கள் எல்லாருமே பயங்கரமான பதட்டத்துல இருக்காங்க. சோ மொத்த டோக்கியோவும் மெசேஜ் மூலியமாவும் நியூஸ் மூலியமாவும் வதந்திகள் மூலியமாவும் பயங்கரமான பதட்டத்துக்கு உட்படுத்தப்படுறாங்க. சோ மக்கள் எல்லாருமே பயத்துல மூழ்க ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருமே ரோட்ல நடமாட பயந்து ஓடிக்கி இருக்காங்க. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம டகாகி சாட்டோவும் வந்து மோரிசனோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. சோ டகாகி வந்து டோக்கியோ முழுசும் பதட்டமான சூழ்நிலையில இருக்கு, மக்கள் யாருமே வீட்டை விட்டு வெளியே வரக்கே பயப்படுறாங்க அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து எல்லாருக்குமே வந்து டீ கொடுத்துட்டு இருக்கா. சோ சாட்டோ வந்து மோரிசன் உங்களுக்கு உண்மையான ஸ்னைப்பர் யாருன்னு ஏதாச்சும் தெரியுமான்னு தான் கேட்க வந்தோம் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து ஆமா இவர் கூட கொஞ்சம் குழப்ப போறாரு அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து ஹண்டரை வந்து ஷூட் பண்ணி கொண்டிருக்கானா கண்டிப்பா அவனும் ஒரு ஸ்னைப்பரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப சாட்டோ வந்து அது மட்டும் இல்லாம ஹண்டர் ஜப்பான்ல இருந்த விஷயம் வந்து ஸ்காட் கிரீனுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்றப்ப டகாகி வந்து இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அவரோட ஃப்ரெண்ட்னு சொல்லக்கூடிய கிரீன் அப்புறம் கெவின் வந்து நேத்து நைட்டோட நைட்டா எஸ்கேப் ஆயிருக்காங்க. பட் ஆனா விசாரிச்சதுல அவங்க 2 பேருக்கும் ஹண்டர் மேல எந்த விதமான மோட்டிவும் இல்லன்னு தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்றப்ப சாட்டோ வந்து சோ மூணாவதா இருக்க ஒரு நபர் தான் கில்லரா இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து நம்ம ஒருத்தனை மறந்துட்டோம், முன்னாள் அட்மிரல் மார்க் ஸ்பென்சர், அவனோட அசிஸ்டன்ட் பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்களே, அவனும் ஒரு முன்னாள் ஸ்னைப்பர் தான், அவனோட பேர் தான் கார்லோஸ் லீ அப்படின்னு சொல்றப்ப சாட்டோ வந்து பட் ஆனா அவங்க 2 பேருக்கும் ஹண்டருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லையே அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து 2 பேருக்கும் சம்பந்தம் இருக்கு, 2 பேர்ல யார் திறமையான ஸ்னைப்பர்னு காட்டுறதுக்காக தான் இந்த சண்டை நடந்துக்கு இருக்கணும், ஹண்டர் வந்து போர்ல 79 பேரை ஷூட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றப்ப சாட்டோ வந்து கார்லோஸ் விசாரிச்சதுல சட்டப்பூர்வமா 36 பேரும் சட்டப்பூர்வம் இல்லாம 78 பேரையும் ஷூட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து சியாட்டல்ல நடந்த கொலையும் சேர்த்தா ஹண்டர் வந்து மொத்தம் 80 பேரை ஷூட் பண்ணிருப்பாரு. சோ கார்லோஸ் வந்து லீடிங் ஆகணும்னா ஃபுஜினாமி அப்புறம் ஹிட்டோஷியை வந்து கில் பண்ணி 81 ஆனாரு. அந்த கொலைப்பழிய ஹண்டர் மேல போடுறதுக்கும் வாட்டமா இருந்தது அப்படின்னு சொல்றப்ப டகாகி வந்து இந்த விஷயத்தை நாங்க யோசிச்சு பார்க்கலையே, ரொம்ப தேங்க்ஸ் மோரிசன் அப்படின்னு சொல்றப்ப நம்ம டகாகி சாட்டோவும் அங்க இருந்து கிளம்புறாங்க. சொன்னி ரான் வந்து அப்பா நீங்க உண்மையாவே ஒரு கிரேட் தான் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அங்கிள் சொன்னதுலயே ஒரு உண்மை இருக்க மாதிரி தான் தெரியுது, எனக்கு இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கான். சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஜோடி வந்து நம்ம கானனுக்கு வந்து கால் பண்ணிருக்காங்க. இந்த தடவை ஹண்டரோட உடம்புல வந்து வித்தியாசமான சைஸ்ல இருந்து புல்லட் எங்களுக்கு கிடைச்சது, அது ரொம்ப லேசா இருந்தது, அது ஹண்டரோட தலைக்குள்ள போகல அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து ஒருவேளை
கம்மியான தூரத்துல இருந்து ஷூட் பண்ணனால அவங்க லேசான புல்லட்டை சூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப ஜோடி வந்து ஒரு புல்லட் கூட மிஸ் ஆயிருக்கு. இதுதான் எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாம ஹண்டரோட உடம்பு வந்து ரொம்ப மெலிஞ்சு போய் இருந்தது. அதுவும் எனக்கு சந்தேகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அப்ப நீங்க உடனடியா அட்டாப்சி பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாம ஹண்டரோட தலையை எக்ஸ்ரே பண்றதும் நல்லது அப்படின்னு சொல்றப்ப ஜோடி வந்து ஓகே நான் இன்ஸ்பெக்டர் மெக்ரேட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிட்டாங்க. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கானன் அங்க இருந்து கிளம்பும் பொழுது ரான் வந்து ஏய் கானன் எங்க போற, வெளியில ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து நான் ஆகாசா வீட்டுக்கு போய் என்னோட ஸ்கேட் போர்ட வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஜாக் வந்து முர்பிக்கு வந்து கால் பண்ணிக்கிருக்கான். ஹண்டரை வந்து யாரோ ஷூட் பண்ணிட்டாங்களா, இது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் தான், நம்ம அந்த கில்லருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்றப்ப முர்பி வந்து இருந்தாலும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், பேட்டில் ஃபீல்டில் உங்க ஆர்டர் படி நடந்தது இப்போ எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ஜாக் வந்து நீ என்ன பேசுற, உனக்கு சில்வர் ஸ்டார் கிடைக்கணும்ன்றதுக்காக தான் என்னோட ஆர்டரை நீ ஃபாலோ பண்ணன்றத மறந்துடாத, என்னோட குடும்பத்தை நான் யூஎஸ்க்கு அனுப்ப டிக்கெட் எடுத்துட்டேன், நீ உடனடியா உன்னோட வீட்டுக்கு போறது நல்லது அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அங்க இருக்க ரிசப்ஷனிஸ்ட் வந்து முர்பி உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் டெலிவரி வந்திருக்கு அப்படின்னு சொல்றப்ப முர்பி வந்து அந்த லெட்டர் எடுத்து பார்க்கறாரு. சோ அந்த லெட்டர் வந்து யோகோஷுகா பேஸ்ல இருந்து வந்திருக்கு. சோ அதை என்ன போடுறதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மிடில் ஈஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எல்லாமே தெரியும், ஹண்டர் வந்து விதியை மீறினானு உன்கிட்ட விளக்கமா பேச வேண்டியது இருக்கு, உனக்காக நான் டோக்கியோக்கு டிக்கெட் எடுத்து அதுல அனுப்பியிருக்கேன், நீ உடனடியா டோக்கியோக்கு வரணும், இல்லனா நீ கோர்ட்டுக்கு பதில் சொல்லி ஆகணும், இதை நீ வால்ஸ் கிட்ட எக்காரணத்தை கொண்டு சொல்லக்கூடாது, இப்படிக்கு மார்க் ஸ்பென்சர் அப்படின்னு சொல்லிட்டு அதுல போட்டிருக்கு. சோ அதை பார்த்ததும் முர்பி வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா மசுமி அப்புறம் கானன் வந்து ஷூட்டிங் நடந்த இடத்துக்கு வந்து செக் பண்ண போய்க்கிருக்காங்க. சோ நீ கானன் வந்து நடந்த 3 தாக்குதலும் அசாகுசாவை சுத்தி நடந்திருக்குது எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப கானனுக்கு வந்து ஜோடி கால் பண்ணிக்கிருக்காங்க. நீ சொன்ன மாதிரியே ஹண்டரை வந்து அட்டாப்சி பண்ணதுல அவனோட வயித்துல பவர்ஃபுல்லான பல பெயின் கில்லர் டேப்லெட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவனோட தலையை வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணும்போது அவனோட மூளை கிட்ட ஒரு புல்லட் பீஸையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது 8 வருஷத்துக்கு முன்னாடி அவனோட தலையில பட்ட புல்லட்னு தெரிய வந்திருக்கு. அப்போ வந்து ஆபரேஷன் பண்றப்ப கிளியர் தான் சொன்னாங்க, பட் ஆனா அது எப்படி மிஸ் ஆச்சுனே தெரியல. அதனால அவரோட தலையில வந்து நரம்பு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால அவரோட கண் பார்வையிலும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, அவர் கிட்டத்தட்ட ஒரு பிளைண்டாவே இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றப்ப மசுமி வந்து என்ன சொல்றீங்க, அப்புறம் எப்படி அவர் சியாட்டல்ல வந்து ஷூட் பண்ணிருக்க முடியும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து ஏன் ஒருவேளை இப்ப ஷூட் பண்ணிக்கிருக்க ஸ்னைப்பரே அந்த கொலையும் பண்ணியிருந்தான்னா அப்படின்னு சொல்லிட்டு கானன் வந்து சொல்லிக்கிருக்கான். சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கானன் வந்து டகாகிக்கு கால் பண்ணிக்கிருக்கான். வால்ஸ் அப்புறம் முர்பி வந்து இப்ப எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப டகாகி வந்து வால்ஸ் வந்து கொயோட்டால இருக்காரு, பட் ஆனா முர்பி வந்து எனக்கு எந்த பாதுகாப்பும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டோக்கியோக்கு வர ஓரி எக்ஸ்பிரஸ்ல 9 மணிக்கு ஏறிட்டாரு, யாரோ அவருக்கு டிக்கெட் அனுப்பியிருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து கண்டிப்பா இது ஸ்னைப்பரோட பிளானா தான் இருக்கணும், 9 மணிக்கு அவர் எக்ஸ்பிரஸ் ஏறாருன்னா சரியா 11 மணிக்கு அசாகுசா ஸ்டேஷன் வந்துருவாரு அப்படின்னு சொல்றப்ப மசுமி வந்து அப்ப ஸ்னைப்பர் வந்து பிளாட்ஃபார்ம்ல ஷூட் பண்றதுக்கு காத்துக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்றப்ப கானன் வேக வேகமா ஸ்கேட் போர்டு எடுத்துட்டு போய்க்கிருக்கான். பின்னாடியே நம்ம மசுமி வந்து பைக்ல வந்து இருக்காங்க. அந்த சமயத்திலேயே முர்பியோட எக்ஸ்பிரஸ் வந்து வந்துடுது. சோனி கானன் வந்து அங்க இருக்க ப்ளூ பிரிட்ஜ்ல ஒரு வேன் ரொம்ப நேரம் நின்னுக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை வச்சு ஜூம் பண்ணி பார்க்கும்போது அங்க ஸ்னைப்பர் இருக்கிறத கானன் கண்டுபிடிச்சிடுறான். சோனி கானன் வந்து அவனோட ஸ்கேட் போர்ட் மூலமா சைடுல இருக்க சுவர் வழியா ஏறி அந்த ரெட் கலர் பாலத்துல ஏறி போயிடுறான். சோனி கானன் வந்து ஸ்கேட் போர்ட் மூலமா பயங்கர வேகமா போகும்போது ஸ்கேட் போர்டை வந்து பறக்க விட்டுடுறான். சோ அந்த பறந்த ஸ்கேட் போர்டை வந்து ஸ்னைப்பர் வந்து நோட் பண்ணிடுறான். அதே சமயம் கானன் வந்து அவனோட ஃபுட்பால் பெல்ட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க கம்பத்துல வந்து தூக்கி போட்டுறான். சோ அதுல இருந்து ஒரு மிகப்பெரிய ஃபுட்பால் உருவாகி அந்த எக்ஸ்பிரஸ் வந்து தெரியாம மறைச்சிடுது. சோனி ஸ்னைப்பர் வந்து அவனோட ஸ்கோப் மூலமா கானனை வந்து பாத்துக்கிருக்கான், இவன் தானே இதுக்கு முன்னாடி என்ன தடுக்க முயற்சி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிருக்கான். அதே சமயம் கானன் வந்து டிடெக்டிவ் பேட்ச் மூலமா லைட் ஆன் பண்ணிட்டு முர்பி முர்பி இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிருக்கான். பட் ஆனா முர்பி வந்து நம்ம கானனை வந்து பாக்குற மாதிரியே தெரியல. அதே சமயம் ஸ்னைப்பர் வந்து அந்த மிகப்பெரிய ஃபுட்பாலை ஷூட் பண்ணிட்டு அடுத்த எய்மா நம்ம கானனோட தலையை வந்து எய்ம் பண்ணிக்கிருக்காரு. அதே டைம் மசுமி வந்து பைக்ல பயங்கர வேகமா வந்து கானனை வந்து காப்பாத்திட்டு அந்த குண்டை வந்து தன்னோட இதயத்துல வாங்கி பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. சோனி ஸ்னைப்பர் வந்து இதான் சாக்குன்னு சொல்லிட்டு முர்பியோட நெத்தி போட்டுல அடிச்சு ஷூட் பண்ணிடுறாரு. சோனி அந்த வேன் எடுத்துட்டு எஸ்கேப்பும் ஆயிடுறான். அதே சமயம் மசுமியோட உடம்புல வந்து நிறைய ரத்தம் போய்க்கு இருக்கு. சோனி கானன் வந்து அதை தடுக்க முயற்சி பண்றான், பட் இருந்தாலும் அவனால எதுவுமே பண்ண முடியல. சோனி கானன் வந்து இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கி இருக்கான். சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா மசுமியை வந்து சர்ஜரி ரூம்ல வந்து சேர்த்துடுறாங்க. சோனி இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து கானன் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. சோ அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா FBI மெம்பர்ஸோட சேர்த்து நம்ம இன்ஸ்பெக்டர் மெக்ரே, சாட்டோ, டகாகி, சிராடோரி, சிபா எல்லாருமே இருக்காங்க. சோனி ஜேம்ஸ் வந்து ஸ்னைப்பர் வந்து ஹண்டருக்காக தான் வேலை பார்த்து இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப சாட்டோ வந்து என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்றப்ப ஜேம்ஸ் வந்து ஆமா ஸ்னைப்பரை வந்து ஹையர் பண்ணது கண்டிப்பா ஹண்டரா தான் இருக்கணும், அதுக்கான ப்ரூஃப் வந்து கானனோட ஃப்ரெண்ட்ஸ் பெல்ட்ரியில எடுத்த போட்டோஸ்ல இருந்து நாங்க கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்றப்ப தமிழ் வந்து ஆமா இது கண்டிப்பா ஹண்டரோட பிளானா தான் இருக்கணும், ஏன்னா ஆர்டர் வைஸ்ல ஷூட் நடக்கும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும் பொழுது சம்பந்தமே இல்லாம ஹண்டர் திடீர்னு ஷூட் பண்ணி இறக்கும் பொழுது மொத்த கேஸும் குழம்பும்ல, அதை ஹண்டர் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப அந்த சிஸ்டம்ல இருக்க போட்டோவை காட்டுறாங்க. சோனி இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து ஆமா அந்த ரூஃப்ல வந்து மொத்தம் 2 பேர் இருக்காங்களே, ஒருவேளை அது ஸ்பாட்டர்ஸா இருக்கலாமா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அதுக்கு வாய்ப்பே இல்ல, சீல்ஸ் மெம்பர்ஸ் யாருமே ஸ்பாட்டர்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றப்ப ஜோடி வந்து ஹண்டரோட தலையில இருந்த பிரச்சனைனால அவரோட கண் பார்வையில பயங்கரமான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அதனால தன்னோட பொறுப்பை இன்னொரு ஸ்னைப்பர்ட்ட கொடுத்திருந்திருக்கலாம், அந்த ஸ்னைப்பர் தன்னோட குருவை ஷூட் பண்றதுன்ற தயக்கத்தினால
தான் ஃபர்ஸ்ட் ஷூட்டை வந்து மிஸ் பண்ணியிருக்கணும். இது எல்லாமே ஹண்டரோட பெர்ஃபெக்ட்டான பிளானா இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப சிராடோரி வந்து அப்ப அந்த டைஸ பத்தி ஏதாச்சும் கண்டுபிடிச்சீங்களா அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து இந்த தடவை டைஸ்ல என்ன டாட் இருந்தது ஒன்னு தானே அப்படின்னு சொல்றப்ப சொன்ன சிபா வந்து இல்ல 5 டாட் இருந்தது அப்படின்னு சொல்றப்ப சிராடோரி வந்து அப்பனா இது கவுண்ட் டவுன் கிடையாதா, 2க்கு அப்புறம் 1 தானே வந்திருக்கணும், எதுக்காக 5 வந்தது அப்படின்னு சொல்றப்ப கமில் வந்து சோ இப்போ வந்து நம்பர் படி பார்த்தாலும் கண்டிப்பா ஒரு ஆள் மிச்சம் இருக்காங்க, அது கண்டிப்பா வால்ஸா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப ஜேம்ஸ் வந்து நம்ம முடிவுகளை நம்ம கொஞ்சம் யோசிச்சு எடுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து உடனடியா கிரீன் அப்புறம் கெவினை வந்து நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அடுத்த ஸ்னைப்பிங் நடக்கிறதுக்குள்ள அதை தடுத்து நிறுத்தியாகணும் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கொயட்டோ போலீஸான அயோனோ வந்து நம்ம வால்ஸை வந்து விசாரிச்சுக்கிருக்காரு. உங்களுக்கு வந்து இந்த டைஸை பத்தி ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்றப்ப வால்ஸ் வந்து எனக்கு அதை பத்திலாம் தெரியாது, இந்த ஜப்பான் போலீஸை நம்புறது என்னோட முட்டாள்தனம் தான் சொல்லுவேன், முதல்ல அந்த கிரீனை பிடிங்க, அவன் தான் ஸ்னைப்பரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து போய்க்கு இருக்கும் பொழுது அயோனோ வந்து சார் ப்ளீஸ் சார் நீங்க டோக்கியோ போற முடிவை மட்டும் தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க, ஏன்னா ஸ்னைப்பர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்றப்ப வால்ஸ் வந்து டோக்கியோ போறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூமை நோக்கி போய்க்கு இருக்கும் பொழுது வால்ஸ் வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஹண்டருக்கு செஞ்ச துரோகத்தை வேற யாரோ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கு இருக்கும் பொழுது வால்ஸுக்கு வந்து ஒரு கால் வருது. சோ அந்த கால்ல பேசுறவர் வந்து பயங்கரமா சிரிக்கிறாரு. சோ வால்ட் வந்து நீயா நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாரு. சோ அப்படியே அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா மசுமியோட பெட்டை காட்டுறாங்க. சோ நம்ம ரான் சொனக்கோ கானன் அங்க இருக்காங்க. சோ ரான் வந்து ஏய் கானன் நீ எதை நினைச்சும் பயப்படாத, மசுமியை நாங்க பாத்துக்கிறோம், டாக்டர் வந்து அவரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, நீங்க இருந்து போகலாம் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அதே சமயம் சொனக்கோ வந்து மசுமி சொன்ன மாதிரியே கானனுக்கு எந்த புல்லட்டும் படாம பத்திரமா பார்த்து இருந்திருக்கால அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து ஆமா கானனை காப்பாத்துறதுக்காக அவரோட உயிரையே பணயம் வச்சிருக்கா, இதுக்கு காரணமான ஸ்னைப்பரை நான் கண்டிப்பா சும்மா விட போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டு இருக்கான். அதே சமயம் மசுமி வந்து ஷோனி அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கு இருக்காங்க. சொனக்கோ வந்து இது அவளோட இறந்து போன அண்ணனோட பேரா இருக்குமா அப்படின்னு சொல்றப்ப சொனக்கோ வந்து ஹேய் அங்க இருக்க பொக்கை யார் வச்சது அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து இதுல யாரோட பேருமே இல்லையே அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது சோ அந்த ஹாஸ்பிடலுக்கு வெளியில இருக்க சுபாரு வந்து நம்ம மசுமியோட வார்டை வந்து செக் பண்ணிட்டு அவரோட கார்ல ஏறி அங்க இருந்து கிளம்புறாரு. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஜேம்ஸ் கமேல் ஜோடி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜேம்ஸ் வந்து கிரீன் அப்புறம் கெவினை பத்தி ஏதாச்சும் நியூஸ் கிடைச்சதா அப்படின்னு சொல்றப்ப கமேல் வந்து 2 பேரையுமே கன்சாயில பார்த்ததா ஒரு நியூஸ் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ஜேம்ஸ் வந்து ஒருவேளை வால்ட் வந்து கன்சாய் ஏர்போர்ட் மூலமா அமெரிக்கா போக பிளான் போட்டிருந்திருக்கணும், அப்படி போனான்னா அது ஸ்னைப்பருக்கு ரொம்ப ஏதுவா இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து நம்ம ஜேம்ஸுக்கு கால் பண்ணிருக்காரு. அந்த வால்ஸ் வந்து மிஸ் ஆயிட்டாரு, கொயோட்டோ போலீஸ் விசாரிச்சதுக்கு அப்புறம் அவரோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி நான் நாளைக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலோட பேக் டோர் வழியா அவர் எஸ்கேப் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்றப்ப ஜேம்ஸ் வந்து இது ரொம்ப பெரிய விஷயம், நம்ம உடனடியாக அவரை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்றப்ப ஜோடி வந்து அவர் பேசுறத பார்த்தா கண்டிப்பா ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஜோடி வந்து நம்ம கானனுக்கு வந்து கால் பண்ணிருக்காங்க. கானன் வந்து கிரீன் இருக்க இடம் தெரிஞ்சதா கேள்விப்பட்டேனே அப்படின்னு சொல்றப்ப ஜோடி வந்து அதை விட ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு, வால்ட் வந்து மிஸ் ஆயிட்டாரு, உனக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்குமான்னு தான் உனக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அந்த டைஸோட புதிரை கண்டுபிடிச்சாதான் வால்ட் எங்க போயிருக்காருன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றப்ப ஜோடி வந்து அப்ப அந்த புதிருக்கான பதில் தான் அடுத்த ஷூட் அவுட் நடக்க போற இடமா இருக்கணும், சரி நான் போய் விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து கட் பண்ணிடுறாங்க. சோ அடுத்த நாள் பாத்துக்கிட்டீங்கன்னா வால்ட் வந்து நம்ம கார்லோஸை வந்து மீட் பண்றாரு. கார்லோஸ் வந்து நீங்க கேட்டதை என்னோட பாஸ் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்னைப்பரை வந்து ஓபன் பண்ணி காட்டிக்கிருக்காரு. வால்ஸ் வந்து இங்க இருக்கிறதுலே சிறந்த ஸ்னைப்பர்னா அது ஹண்டர் தான், இப்ப ஹண்டரும் இறந்து போயிட்டான், அவனுக்கு அப்புறம் நீ தான் இப்ப டாப்ல இருக்க அப்படின்னு சொல்றப்ப கார்லோஸ் வந்து நான் எப்பயும் டாப்புக்கு வரணும்னு நினைச்சதே கிடையாது, என்னோட பாஸ் அட்மிரல் ஸ்பென்சர் இத கொடுக்க சொன்னனால தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றப்ப வால்ஸ் வந்து ஓகே பை அப்படின்னு சொல்றப்ப கார்லோஸ் வந்து என்னோட பாஸ் ஒரு மெசேஜ் அவங்க சொல்ல சொன்னாரு, 8 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஹண்டருக்கு பண்ண துரோகத்தை எல்லாத்தையும் முர்பி வந்து ஸ்பென்சருக்கு அனுப்பியிருக்காரு, நீங்க ஒரு அமெரிக்கன்றனால தான் என்னோட பாஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு, நீங்க எதிரி நாட்டு மண்ணுல இறந்து போக கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கான். சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா டிவி நியூஸ்ல வந்து சரியா நேத்து 11 மணிக்கு டொரோண்டோ ரயில்ல வந்து பில் முர்பின்ற நபர் வந்து ஸ்னைப்பரால சுடப்பட்டு இறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல சொல்லியிருக்காங்க. சோ அந்த நியூஸை வந்து கையில டைஸை வச்சுட்டு நம்ம சுபாரு வந்து பாத்துக்கு இருக்காரு. சோ அவருக்கு கீழே இருக்க பெஞ்சில வந்து ஆல்ரெடி ஷூட் அவுட் நடந்த பிளேஸை வந்து மார்க் பண்ணி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இறந்து போன பழைய நபர்களோட போட்டோஸும் அங்க இருக்கு. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஷாப்பிங் மால்ல இருக்க டிவில வந்து நியூஸ் போட்டு இருக்காங்க, இது வந்து ரேண்டம் கொலைகள் இல்ல, மக்கள் யாருமே பதட்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கானன் வந்து மோரிசனை பார்த்து நாங்க எல்லாருமே மசுமியை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், நீங்க வரீங்களா அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து இல்ல நான் ஸ்னைப்பரை கண்டுபிடிச்சாகணும், கடைசி கிடைச்ச டைஸ்ல வந்து எப்படி 5 டாட் வந்துச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த ட்ரெயின் வந்து குலுங்கி இருக்கணும் அதனால தான் அது மாறி இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப சோனி கானன் வந்து நான் முதல்ல இங்க இருந்து கிளம்புறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். சோனி மோரிசன் வந்து இவன் எங்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கி இருக்காரு. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கானன் வந்து ஸ்கேட் போர்ட் மூலமா பயங்கர வேகமா வந்து இருக்கான். நேத்து நடந்த விஷயங்களை பத்தி உடனடியே நான் மசுமி கிட்ட சொல்லியாகணும் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அதே டைம் வால்ட் வந்து ஒரு பில்டிங்கோட ரூஃபுக்கு வராரு. ஓ அவை சொன்ன சிகுசா ஹோட்டல் இங்க தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்
ஃபிளாஷ்பேக்குள்ள போறாரு. சோ பாத்துக்கிட்டீங்கன்னா வால்ட்டுக்கு வந்து ஸ்னைப்பர் வந்து கால் பண்ணிருப்பான். சோ அவன் என்ன சொல்லிருப்பான்னா, முர்பியை வந்து நான் நரகத்துக்கு அனுப்பிட்டேன், நீ எப்ப வர அப்படின்னு சொல்றப்ப வால்ட் வந்து உனக்கு என்ன வேணும், பணமா, எவ்வளவு வேணும் சொல்லு அப்படின்னு சொல்றப்ப ஸ்னைப்பர் வந்து நீ இன்னும் திருந்தவே இல்லையா வால்ட், நாளைக்கு நைட் 8 மணிக்கு சிகுசா ஹோட்டலுக்கு வா, நம்ம பேசி அங்கேயே எல்லாத்தையும் ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன விஷயத்தை வந்து வால்ட் வந்து நினைச்சு பாத்துக்கு இருக்காரு. சொன்னே அவர் திரும்பி பார்க்கும்பொழுது ஆப்போசிட்ல வந்து ஒரு பில்டிங் தெரியுது. ஓ, இந்த பில்டிங்கை விட அந்த பில்டிங் பெர்ஃபெக்ட்டா இருக்கே, ஒளிஞ்சு ஷூட் பண்ண அது ரொம்ப கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்ல போய் செக் பண்றாரு. இன்னைக்கு அந்த ஸ்னைப்பரோட கதை முடிய போகுது அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அதே டைம் கானன் வந்து மசுமியை பார்க்க வந்துடுறான். சொன்னே ரான் வந்து ஓகே நீங்க 2 பேரும் பேசுங்க, நானும் சொன்னக்கவும் கீழே போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. சொன்னே கானன் வந்து எனக்காக உங்களோட உயிரை பணையம் வச்சு காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றப்ப மசுமி வந்து நான் தான் உன்னை பத்திரமா பாத்துக்குவேன்னு சொல்லி ரானுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேனே அப்படின்னு சொல்றப்ப மசுமி வந்து அதை விடு, ஸ்னைப்பரை பத்தி ஏதாச்சும் விஷயம் தெரிஞ்சதா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்றப்ப மசுமி வந்து என்ன அந்த ஸ்னைப்பர் லேசர் மூலமா ஷூட் பண்ணா, ஆனா பெரும்பாலும் ஸ்னைப்பர்ஸ் வந்து லேசரை யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து ஹண்டர் வந்து தன்னோட இறப்பை வந்து பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணி வச்சிருந்தான். அவன் ஹையர் பண்ண ஸ்னைப்பர் மூலமாவே தன்னை ஷூட் பண்ண வச்சு இறந்தான். ஏன்னா அப்பதான் மொத்த கேஸும் குழம்பும், அதே சமயத்துல முர்பியும் பயமே இல்லாம வெளியில நடமாடுவான்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப மசுமி வந்து ஸ்னைப்பரோட அடுத்த பிளான் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து முதல்ல நடந்த 2 ஷூட் அவுட்டும் வந்து சிங்கிள் ஷாட்ல சுடப்பட்டு இறந்தாங்க. பட் ஆனா கடைசியா நடந்த 2 ஷூட் அவுட்ல ஒரு புல்லட் மட்டும் மிஸ் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் அந்த ஸ்னைப்பருக்கு துணையா ஹண்டர் இல்லாம போனதுனால தான் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஜெண்டா, ஐமி, மிட்சுகி, ஹைபரா, ஆகாசா எல்லாரும் வந்துடுறாங்க. சொன்ன ஜெண்டா வந்து உங்களுக்காக ஒன்னு காட்டுறதுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அது என்னது அப்படின்னு சொல்றப்ப ஜெண்டா வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ்ல இருக்க பெல்ட்ரிய சுத்தி இருக்க பில்டிங்ஸோட மினியேச்சர்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சொன்னே மசுமி வந்து வாவ் இதை நீங்களே பண்ணீங்க, உண்மையிலே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப அந்த இடத்துக்கு வந்து நம்ம ராணு சொனக்கும் வந்து உட்காந்துடுறாங்க. சொன்னி சொனக்கும் வந்து ஏய் உங்களோட சம்மர் ப்ராஜெக்ட் உண்மையிலே அருமையா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப மிட்சுகி வந்து எல்லா பில்டிங்ஸோட சைஸையும் மெஷர் பண்ணி நாங்க கிரியேட் பண்ணிருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்றப்ப ஹைபரா வந்து அதோட சைஸ் எல்லாத்தையும் நான் தான் மெஷர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கானன்ட்ட வந்து சொல்லிக்கிருக்கா. சொன்னே ஐஎம்இ வந்து பட் ஆனா எங்களால வெஸ்ட் சைடுல இருக்க பில்டிங்கை தான் பண்ண முடிஞ்சது, மிச்ச சைடு எங்களால பார்க்கவே முடியல, ஏன்னா அதுக்குள்ள தான் ஷூட் அவுட் நடந்ததே அப்படின்னு சொல்றப்ப சொனக்கோ வந்து கவலைப்படாதீங்க, இன்னைக்கு நைட்டு நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றப்ப ஜெண்டா வந்து ஏய் அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபைனலா இதுக்கு கலர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றப்ப மிட்சுகி வந்து நம்ம செகண்ட் டைம் அங்க போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சுக்கு இருக்காங்க. சோ அதே சமயம் கானன் வந்து ஹைபரா இந்த மினியேச்சரை வந்து நீ மெஷர் பண்ணி சரியான ஸ்கேல்ல தான் உருவாக்குனியா அப்படின்னு சொல்றப்ப ஹைபரா வந்து ஆமா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அந்த மினியேச்சரை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். சோ நீ ஜெண்டா வந்து இவன் என்னத்தை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெண்டா பார்க்கும்பொழுது ஏய் இந்த சைடு இருந்து பார்க்கும்பொழுது சில பில்டிங்ஸ் வந்து ஒரே ஹைட்ல தெரியுதுப்பா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இது கண்டிப்பா டைமென்ஷனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்பொழுது கானன் வந்து ஃபர்ஸ்ட் ஷூட் அவுட் நடந்த பில்டிங்கும் செகண்ட் ஷூட் அவுட் நடந்த பில்டிங்கும் சேம் ஹைட்ல இருக்கத கானன் வந்து நோட் பண்றான். அதே சமயம் 3வது ஷூட் அவுட் நடந்த பிளாட்ஃபார்மும் 4வது ஷூட் அவுட் நடந்த ஓமாகாடா பிரிட்ஜும் ஒரே ஹைட்ல இருக்கத கானன் வந்து நோட் பண்றான். சோ இந்த 4 பிளேஸோட சேர்த்து பெல்ட்ரியோட டெக்கையும் சேர்த்தா இது ஒரு பென்டகன் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கானன் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கானன் வந்து ரான் நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அதே சமயம் மசுமி வந்து கானன் நினைச்சது கண்டிப்பா நடக்கணும், அவன் பத்திரமாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. சோ அதே சமயம் சுபாரு வந்து நம்ம கானன் மாதிரியே பெல்ட்ரியோட டெக் மாடலை வந்து அவரோட டேப்ல வந்து செக் பண்ணி பாத்துக்கிருக்காரு. சோ அவருக்கு பக்கத்திலேயே வந்து இதுக்கு முன்னாடி ஷூட் அவுட் நடந்த பிளேஸோட மேப் இருக்குது தெரியுது. அதே சமயம் கானன் வந்து ஸ்கேட் போர்ட்ல வந்து பயங்கர வேகமா போய்க்கு இருக்கான். கானன் வந்து வால்ட் வந்து 8 மணிக்கு கொயோட்டோ போறதா வந்து அவரோட ஃபேமிலிக்கு சொல்லியிருக்காரு. அப்படி பார்த்தா இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ஓடி வந்து நம்ம கானனுக்கு வந்து கால் பண்ணிக்கிருக்காங்க. கிரீனை வந்து ஒசாகா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவனை விசாரிச்சதுல ஹண்டர் வந்து பழி வாங்குறதுக்கு கிரீன்ட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருக்கான். ஏன்னா கிரீன் வந்து ஒரு ஸ்னைப்பரா இருந்திருக்கான். பட் ஆனா கிரீன் வந்து அதுக்கு ஒத்துக்கல. அது மட்டும் இல்லாம சியாட்டல்ல ரிப்போர்ட்டரை வந்து ஹண்டர் சொல்லி தான் ஷூட் பண்ணாங்களாம். அது மேபி கெவினா இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து நான் அடுத்த ஷூட் அவுட் நடக்க போற பிளேஸ்க்கு போய்க்கிருக்கேன், அதாவது பெல்ட்ரியோட டெக்ல மறுபடியும் தாக்குதல் நடக்க போகுது அப்படின்னு சொல்றப்ப ஜோடியும் கமேலும் அங்க இருந்து வேக வேகமா கிளம்புறாங்க. அதே சமயம் கானன் வந்து பெல்ட்ரிக்கு வந்து சேர்ந்துடுறான். சொன்ன பெல்ட்ரிக்கு முன்னாடி இருக்க பில்டிங்க பார்த்ததுக்கு அப்புறம் வேக வேகமா அந்த பில்டிங்கோட டாப்புக்கு ஏறி போய் பாத்துட்டு இருக்கான். சோ அதே சமயம் சுபாரு வந்து இன்னொரு பில்டிங்ல வந்து நிக்கிறது தெரியுது. சோ கானன் வந்து ஆல்ரெடி ஷூட் அவுட் இங்க தானே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நடந்த ஷூட் அவுட்டோட இடத்தை வந்து இணைச்சு பார்க்கறான். சோ கண்டிப்பா இது வந்து பென்டகனா தான் இருக்கணும். பென்டகனுக்குள்ள இருக்க கோடுகளை இணைச்சோம்னா அது கண்டிப்பா ஸ்டாரை தான் குறிக்கும். அதாவது அது ஹண்டரோட ஸ்டார். அதை பறிச்ச வால்ட்டை தான் இது குறிக்குது. அதனால தான் வால்ட்டை வந்து கடைசி டார்கெட்டா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கானன் வந்து அந்த பெல்ட்ரியோட டெக்க வந்து தன்னோட கண்ணாடி மூலமா ஜூம் பண்ணி பாத்துக்கு இருக்கான். சோ அங்க இருக்க ஸ்னைப்பர் வந்து கெவின் யோஷினோன்றது தெரியுது. சொன்ன கானன் வந்து என்னது கெவின் யோஷினோவா, அவன் தான் அந்த ஸ்னைப்பரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கு இருக்கான். சோ கெவின் வந்து யாரையோ எய்ம் பண்ணிக்கிறத கானன் வந்து நோட் பண்றான்.
சோனி கானன் வந்து அது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல இருக்க பில்டிங்கை பார்க்கும்போது அங்க இருக்க டோர்ல வந்து ஒரு ஸ்டார் மார்க் இருக்கிறது தெரியுது. அதுக்குள்ள வந்து வால்ட் இருக்கான். இது என்ன புது மார்க்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கும்போது கெவின் வந்து சீக்கிரமா வா வால்ட், உனக்காக என்னோட புல்லட் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து வேகமா அவனோட ஃபுட்பாலை வர வச்சுட்டு வேகமா ஒரு எத்து விடுறான். அது பாத்துக்கிட்டீங்கன்னா வால்ட்டோட மூஞ்சிலேயே அடிச்சு அங்கேயே அவரை மயக்கம் போட வச்சு விடுது. சோனி கெவினோட எய்மும் வந்து மிஸ் ஆகி போயிடுது. சோனி கெவின் வந்து கானனை வந்து ஸ்கோப் மூலியமா பாத்துக்கிருக்கான். இவனால தான் என்னோட எல்லா பிளானும் சொதப்பிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கானன் வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். சோனி கானன் வந்து அவனோட ஸ்கேட் போர்டை எடுத்துட்டு அந்த பில்டிங்ல வந்து வேகமா போய்க்கு இருக்கும்போது கெவின் வந்து கானனோட ஸ்கேட் போர்டையே வந்து ஷூட் பண்ணிடுறான். சோனி கானன் வந்து பொத்துன்னு கீழே விழுந்து அவனோட கால்ல வந்து அடிபட்டுருது. சோனி கெவின் வந்து இந்த தடவை உன்னால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கானனை ஷூட் பண்ண போகும்போது திடீர்னு நம்ம சுபாரு வந்து கரெக்டா எய்ம் பண்ணி கெவினோட ஷோல்டர்லயே ஷூட் பண்ணிடுறாரு. சோனி கானன் வந்து யாரது ஷூட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கானனோட கண்ணாடியை வச்சு ஜூம் பண்ணி பார்க்கும்போது அது சுபாருன்றது தெரியுது. சோனி கானன் வந்து அப்ப என்ன மாதிரியே சுபாருவும் அந்த டைஸோட புதிரை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அதே டைம் கெவின் வந்து என்ன இன்னொரு ஸ்னைப்பர் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஹண்டர் சொன்ன விஷயங்களை வந்து நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. சோ ஹண்டர் என்ன சொல்லிருப்பாருன்னா, நீ மட்டும் இந்த பெல்ட்ரியில இருந்தன்னா உன்னைய யாராலையும் சுடவே முடியாது. அப்படி உன்னை ஷூட் பண்ணணும்னா கண்டிப்பா அது ஒரு ஸ்னைப்பரால தான் முடியும். அவன் ஒரு FBI ஏஜென்ட்டா இருந்தான். அவனை எல்லாருமே சில்வர் ஸ்டார் தான் சொல்லுவாங்க. ஆனா இப்ப அவன் உயிரோட கிடையாது. அதனால உன்னை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன விஷயங்களை வந்து நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். சோனி கெவின் வந்து அப்ப யாரது புதுசா வந்த சில்வர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு கெவின் வந்து பாத்துக்கு இருக்கான். அதே சமயம் ஜோடி வந்து நம்ம கானனுக்கு வந்து கால் பண்ணிக்கிருக்காங்க. எங்களை வந்து பெல்ட்ரிக்குள்ள விட மாட்டேன்றாங்க, ஆல்ரெடி புக் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இல்ல நீங்க எப்படியாச்சும் உள்ள போய் ஆகணும், ஏன்னா அங்கதான் ரான் சொனோகோவும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அதே டைம் கெவின் வந்து நான் ஹண்டருக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், அவரோட குடும்பத்தை அழிச்சவனையும் அவரோட ஸ்டாரை திருடினவனையும் நான் அழிப்பேன்னு அவருக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். ஹண்டரோட கடைசி போர்ல ஹண்டரோட ஸ்டாருக்காக வால்ஸோட உத்தரவின் பேர்ல முர்பி தான் ஹண்டரோட தலையிலேயே ஷூட் பண்ணான். ஹண்டரோட சர்ஜரியில அந்த புல்லட்டை எடுக்கும் பொழுதே ஹண்டருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சு. அதை இவ்வளவு நாள் மனசுல அவர் புதைச்சு வச்சிருந்தாரு. அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் திருப்பி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அதே சமயம் ரான் சொனோகோ ஜென்டா ஐமி மிட்சுகி ஹைபரா எல்லாருமே வந்து வியூஸ் வந்து ரசிச்சு பாத்துட்டு இருக்காங்க. சோனி மிட்சுகி வந்து நம்ம வேற சைடு போய் போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்ம ரானுக்கு வந்து சினிச்சிட்ட இருந்து ஒரு கால் வருது. சோ அதே சமயம் கானன் வந்து சினிச்சி வாய்ஸ்ல வந்து நைபர் வந்து பெல்ட்ரியில தான் இருக்கான், உடனடியே எல்லாரையும் கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அதே டைம் ஜோடியும் கமேலும் பெல்ட்ரிக்குள்ள வந்து சேர்ந்துடுறாங்க. சோனி கெவின் வந்து சொனோகோவை அடிச்சிட்டு ஐயுமியை வந்து பிடிச்சு மிரட்டிக்கு இருக்கான். இவ்வளவு வச்சு தான் எஸ்கேப் ஆகி ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஜோடியும் கமேலும் வந்துடுறாங்க. நாங்க FBI ல இருந்து வந்திருக்கோம், உடனடியா கன்னை கீழே போட்டு சரண்டர் ஆகு அப்படின்னு சொல்றப்ப கெவின் வந்து நீங்க கிட்ட வந்தீங்கன்னா நான் இந்த பொண்ணை ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். சோனி கானன் வந்து கெவின் வந்து ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றப்ப சுபாரு வந்து கெவினோட முகம் மட்டும் எனக்கு தெரிஞ்சா நான் ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சரியான டைமுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் ஐயுமி வந்து பயங்கரமா கதறி அழுக ஆரம்பிச்சிடுறான். சோனி கெவின் வந்து ஜோடியை வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். சோனி ஜோடி வந்து வேகமா ஓடி வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. அதே சமயம் ரான் வந்து சினிச்சி எங்களை எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிருக்கான். அதே சமயம் கானன் வந்து இப்போ நான் என்ன பண்றது, என்னால எதுவுமே பண்ண முடியாது, நான் ரொம்ப தூரத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கானன் வந்து நினைச்சுக்கிருக்கான். அதே சமயம் ஜோடி வந்து அக்காய் சொன்ன விஷயங்களை வந்து நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம கல்பிரேட்டை ஷூட் பண்ணணும்னா ஒரே ஷூட்ல அவனை செயலிழக்க வச்சிரணும். அப்படி நம்ம தப்பா ஏதாச்சும் பண்ணோம்னா அது நம்மளுக்கும் ஹாஸ்டேஜுக்கும் மிக ஆபத்தா ஆகிடும் அப்படின்னு சொன்ன விஷயத்தை வந்து நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயம் கெவின் வந்து அவன் வச்சிருக்க பாம் ஸ்விட்சை வந்து கிளிக் பண்ணிடுறான். சோ பெல்ட்ரிக்கு மேல இருக்க இடங்கள்லாம் வெடிச்சு சிதறிடுது. சோ மொத்த பெல்ட்ரியோட கரண்ட்டும் வந்து கட் ஆயிடுது. அதே சமயம் ஜென்டா ஐமி மிட்சுகி வந்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. சோனி கானன் வந்து வெளிச்சம் இருந்தாதான் சுபாருவால கெவினை ஷூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கானன் வந்து கண்ணாடியை வச்சு ஜூம் பண்ணி பார்க்கும்போது கெவின் வந்து நைட் விஷன் கூகுள்ஸ் போடுறத கானன் வந்து கண்டுபிடிச்சிடுறான். சோனி கானன் வந்து எல்லாரோட உயிரும் ஆபத்துல இருக்கு அப்படின்னு சொல்றப்ப கெவின் வந்து கமேல வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். சோனி கானன் வந்து நான் ஃபுட்பால் மூலியம் வெளிச்சத்தை ஏற்படுத்தினாதான் சுபாருவால ஷூட் பண்ண முடியும், பட் ஆனா என்னோட கால்ல அடிபட்டு இருக்கு, இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கானன் யோசிச்சு இருக்கும்போது ஐடியா, கெவின் யூஸ் பண்ணது வந்து நைட் விஷனோட ஓல்டு மாடல் தானே அப்படின்னு சொல்லிட்டு கானன் வந்து ஹைபராக கால் பண்ணிக்கிருக்கான். அந்த ஸ்னைப்பர் மேல வந்து லைட் படுற மாதிரி பண்ணுங்க, அவன் போட்டிருக்கிறது நைட் விஷன் கிளாஸ், அது ஓல்டு மாடல்ன்றனால லைட் வெளிச்சம் அவன் கண்ணுக்கு தெரியாது, ஒரு 30 செகண்ட் மட்டும் எப்படியாவது தாக்கு பிடிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றப்ப அதே சமயம் சுபாரு வந்து அந்த கண்ணாடி போட்ட பையன் மட்டும் எனக்கு ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காரு. அதே சமயம் மிட்சுகி வந்து டிடெக்டிவ் பேட்சை வந்து ஆன் பண்றான். சோ அதுல ஏற்படுற நாய்ஸ் மூலமா ஐயுமியை வச்சிருக்க ஸ்னைப்பர் எங்க இருக்கான்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. சோ உடனே ஜென்டா மிட்சுகி ஹைபரா வந்து வேகமா வாட்ச்ல வந்து லைட் ஆன் பண்ணிட்டு ஸ்னைப்பரை சுத்தி எரிஞ்சிடுறாங்க. சோ ஐயுமி வந்து அந்த கேப்பை பயன்படுத்தி ஓடி வந்துடுறா. சோ ரான் வந்து கெவின் அடிக்கிறதுக்காக பயங்கர வேகமா ஓடி வந்து இருக்கும்போது
கெவின் வந்து வேக வேகமா ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். சோ ரானோட ஷோல்டர்ல அடிச்சு ரான் வந்து கீழே விழுந்து மயக்கம் போட்டுடுறான். அதே சமயம் கானன் வந்து ரான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கி இருக்கான். சொன்ன கானன் வந்து வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட எக்ஸ்டெண்டட் பெல்ட்டை வந்து இங்க இருக்க பைப்ல கட்டிட்டு ஸ்கேட் போர்டை எடுத்துட்டு வேகமா ஜம்ப் பண்ணிடுறான். சோ கீழே வந்ததும் அவனோட ஷூவை பாரோ பண்ணிட்டு பயங்கர ஹைட்டுக்கு வந்து ஜம்ப் பண்ணிடுறான். சோ மேல போனதும் ஃபுட்பாலை வந்து கிளிக் பண்ணிட்டு தன்னோட கால் வலியோட அந்த ஃபுட்பாலை வந்து வேகமா ஒரு எத்து விடுறான். அது சரியா பெல்ட்ரிக்கு முன்னாடி போய் நின்னு வெடிக்க ஆரம்பிச்சிடுது. சோ அந்த வெளிச்சத்துல சுபாரு வந்து கெவினோட கையை வந்து ஷூட் பண்ணிடுறாரு. அதே சமயம் கானன் வந்து ஸ்கேட் போர்ட் மூலமா சறுக்கிட்டு வந்து கீழே பொத்து விழுந்துடுறான். அதே சமயம் மைக்கன் தலைஞ்ச ரான் வந்து கெவினோட வயிற்றிலே ஒரு குத்து விடுறான். இது சொனோக்கோக்காக, இது அயுமிக்காக, இது மசுமிக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு கண்ணாடியில தள்ளி விட்டுறான். சோ கண்ணாடி உடைஞ்சு கீழே விழுகும்போது கமல் வந்து சரியா கெவினை பிடிச்சிடுறாரு. அதே சமயம் ரான் வந்து சொனோக்கோ உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்றப்ப சொனோக்கோ வந்து இல்ல எனக்கு எதுவும் ஆகல நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப அதே சமயம் கானன் வந்து நடந்த விஷயங்களை வந்து கண்ணாடியில பாத்துக்கு இருக்கான். உண்மையிலே ரான் வந்து ஒரு கோபக்காரி தான் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அதே டைம் சுபாரு வந்து அவனோட மைக் மூலியமா ஆல் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிருக்காரு. சோ அந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த மூவி வந்து முடிஞ்சிடுது. அப்படியே போஸ்ட் கிரெடிட் சீன் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ராணு சொனக்கோ வந்து மசுமியோட பெட்ல இருக்காங்க. நீங்க நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி உங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றப்ப மசுமி வந்து வாட்ஸ்அப் பத்தி ஏதோ டிவில சொன்னாங்களே அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பண்ண குற்றங்கள் வந்து வெளிச்சத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்றப்ப சொனக்கோ வந்து இந்நேரம் அவன் ஜெயில கம்பியா நிற்கிருப்பான் அப்படின்னு சொல்றப்ப சொனக்கோ வந்து நல்ல வேலை என்னோட ஹார்ட்டுக்கு வர இருந்த புல்லட்டை வந்து ரான் தான் காப்பாத்தினா அப்படின்னு சொல்றப்ப மசுமி வந்து பட் ஆனா ரானோட ஹார்ட்டை வந்து ஆல்ரெடி சினிச்சின்ற புல்லட் வந்து தாக்கிடுச்சே அப்படின்னு சொல்றப்ப நம்ம ரானுக்கு வந்து பயங்கரமா வெக்கமா போயிடுது. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கானன் வந்து அந்த பெல்ட்ரி மினியேச்சர் மாடலுக்கு வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கான். சோ ஜென்டா வந்து எங்களுக்கு நீ எந்த ஹெல்ப்பும் பண்ணல, இதையாச்சும் பண்ணு கானன், நாங்க வந்து ஸ்விம்மிங் பூல் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து ஏய் ஹைபரா எனக்கு நீ ஹெல்ப் பண்றியா அப்படின்னு சொல்றப்ப ஹைபரா வந்து நானா ஹெல்ப் பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து என்னால எப்படி இவ்வளத்தையும் பெயிண்ட் பண்ண முடியும், இப்போ நான் என்னதான் பண்ணுவேனோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கு இருக்கு. அந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா டிரெக்டிவ் கானனோட 18வது மூவியான டைமென்ஷனல் ஸ்னைப்பர் பண்ற மூவியோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து முடிஞ்சிடுது. சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை, தேங்க் யூ.